ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रव संयुतं पिबत भागवत रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे प्रपद्ये तं गिरिं प्रायः श्रीनिवास अनुकम्पया इक्षुसारश्रवन्त्येव यन्मूर्त्या शर्करायितं। சுவாமி தேசிகன் அவ அப்பா அம்மாக்கு பிறப்பதற்கு முன்பு, அவருடைய அவதாரம் ஏற்படுவதற்கு முன்பு தோதாரம்பையும் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் அனந்தசூரியும் அவ பெரிய யஜ்வாவா இருந்தவா, யஜ்ஞம் பண்ணவா. அவளுக்கு புத்திர பிராப்தி வேணுங்கிறதுக்காக மலையேறி வந்திருக்கா. இன்னைக்கு நம்ம சேவிக்கக்கூடிய மலை ரொம்ப 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 சௌலபியமான மலை. போறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழி, தரிசனத்துக்குன்னு ஒரு டைமிங்ஸு, சேவிச்ச உடனே டிக்கெட் காமிச்சா லட்டு, இதெல்லாம் இக்காலம் ஒருத்தருமே இல்லாத பிரதேசமா இருந்தது வெகு காலத்துக்கு முன்பு. நம்ம இப்போ பார்க்கறது 2015. நான் சொல்றது எக்ஸாக்ட்லி ஒரு 1267 AD அப்படின்னா பண்ணி மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி அவ அப்பா அம்மா இந்த மலையேறி வந்திருக்கா. திருவேங்கடமுடையானுடைய மலையேறி வந்து பெருமாள் கோவில்லையே வாசம் பண்ணியிருக்கா. அந்த காலத்து எங்க சௌட்ரி, எங்க டிடிடி காட்டேஜ், கோவிலுக்குள்ளேயே மண்டபத்தில் தங்கியிருக்கா. அப்போ நான் சொல்ற காலத்துல, நான் தேசிகனுடைய அப்பா அம்மா இருந்த காலத்துல, இப்போ நம்ம திருப்பதி கோவிலில் நுழைஞ்ச உடனே யாரெல்லாம் நாளைக்கு சேவிக்க போறேன்னு தெரியல, நாளைக்கு நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள கோபுர வாயில் வழியா போனோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரங்க மண்டபம்னு ஒன்று இருக்கும். அந்த ரங்க மண்டபம்லாம் இல்லை அப்போ, ஏன்னா இட் வாஸ் பில்ட் இன் 1350 ஆன உடனே தான். அதெல்லாம் இல்லை அப்போ. இந்த லெஃப்ட் ரைட்டு மண்டபம்லாம் இல்லை. அதுவும் தாண்டி ராமானுஜர் சன்னதி மட்டும்தான் இருந்தது, நிருசிம்மன் சன்னதி இருந்தது, வரதராஜர் சன்னதி இருந்ததான்னு கூட தெரியல. ஏன்னா நீங்க இப்ப லெஃப்ட் போனோன்னு ஒரு வரதராஜர் சன்னதி சேவிப்பள், அது வழியா தான் கூட்டுன்னு போவா. அந்த பங்காரு கதவெல்லாம் இப்ப சொல்றா பாருங்க, பங்காரு கதவெல்லாம் இப்ப இல்லை. என்ன இருந்தது கோவிலுக்குள்ளேன்னா குரங்கு நிறைய இருந்தது. ஆழ்வார் சொல்றார், மந்தி பாய் வடவேங்கட மாமலை, குரங்குகள் நிறைய இருக்கக்கூடிய திருப்பதி அப்படிங்கிறார். இப்ப கோவில்ல நம்ம இருக்கோம், வித்தியாசம் ஒண்ணு வந்துள்ளேன்னு வச்சுக்கோங்க. அதேதான், வால் இருக்கக்கூடியது வால் இல்லாததுன்னு வச்சுக்கோங்க. அதனால கோவிலுக்குள்ள அந்த காலத்துல அவ அப்பா அம்மா பெருமாளை சேவிச்சுட்டு சேவை இருந்து சயனிக்கும் போது அடுத்த நாள் கார்த்தால ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுப்பி விடுறா தோத்தாரம்பா அனந்தசூரிய. சுவாமி, நான் ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறா. என்ன கனவுன்னு கேட்டா அவ சொல்றா, பெருமாளுக்கு திருவாராதனம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கண்டை இருக்கு பெருமாளுக்கு. நீங்க அந்த கண்டை சேவிச்சிருப்பேள் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, மேல ஒரு சங்கு சக்கரம் ஃப்ரண்ட் பேக் இருக்கும், இப்படி ஒரு பில்லர் மாதிரி ஒன்று இருக்கும், பெருசா ஒன்று இருக்கும், அதுதான் கண்டை.
நான் என்ன, நீங்க கண்டைனா உடனே கோவில் மணின்னு எடுத்துக்கோ. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அந்த பாதிரியார் மணி கிடையாது, இது கண்டை. அந்த கண்டைய நான் விழுங்கி விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றா. அப்போ அவர் சொல்றார், நானும் ஒரு கனவு கண்டேன், அதுல நீ அந்த கண்டை சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு கனவு. எவ்வளவு பேருக்கு மேட்ச் ஆகாது இல்ல கனவெல்லாம். சொல்லிக்கிறாப்புல கனவு வரணுமே. அதுல பல பேருக்கு சொல்லிக்கிறாப்புல வர, சுவாமி ஒரு பள்ளி விழற மாதிரி கனவு கண்டேன், அதை என்ன சொல்லுங்கோம்பா பலன். அதுக்கெல்லாம் இன்னொருத்தர் சொன்னார், வரதராஜர் கோவிலுக்கு போனா பள்ளி உந்தி அங்க போய் தொடுது, அந்த வரதராஜர் சந்நிதி சுத்தி வந்தா பள்ளி தொடும் அப்படின்னு இல்லாமல் சொல்லிக்கிறாப்புல ஒரு கனவு. கனவுக்கு அவ்வளவு பிராதானியம் உண்டான்னு கேட்டா நல்லா தெரிஞ்சுக்குங்கோ. சிம்பிளா ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன். அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. சுவாமி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா சும்மா ஒரு நாலேஜ் தானே, ஃபுட் ஃபார் தாட். அத்வைதத்துல நிஜமும் பொய். இப்போ நம்ம நினைவு தானே, இது கனவு கிடையாதே. என்ன கிள்ளி பார்த்துக்கோங்க, எல்லாரும் இங்கிலீஷ்ல சொல்லுவா லெட் மீ பிஞ்ச் அப்படின்பா. இப்போ பிஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன்னா வலிக்கும், ஏன்னா இது நினைவு. நினைவு கூட பொய், மாயா. ஆனா விசிஷ்டாத்வைதத்துல கனவு கூட சத்தியம். புரியுறதா வித்தியாசம்? இப்போ நினைவு கனவுன்னு இருக்கா. இப்போ ராத்திரி நீங்க தூங்கினா கனவு காணுவள், அது கனவு, ட்ரீம் ஸ்டேட். இப்போ யூஆர் இந்த வேக்கன் ஸ்டேட், வேக்கன் அப் ஸ்டேட். ஒரு ஸ்டேட் இங்கிலீஷ்ல எனக்கு சொல்ல தெரியல, அதுதான் முழிச்சுன்னு இருக்க. இந்த முழிச்சுன்னு இருக்கிறது கூட அசத்தியம், மாயா அத்வைதத்துல. விசிஷ்டாத்வைதத்துல இது சத்தியமா இல்லையாங்கிறது கேள்வியில, இது சத்தியம்தான். ஏன்னா இப்ப நீங்க நினைவுல பார்த்துட்டு இருக்கிறதுனா அசத்தியம்னு எப்படி சுவாமி ப்ரூவ் பண்றது? கனவு கூட சத்தியம். இது எப்படி சுவாமி கனவு கூட சத்தியம் எடுக்கிறாருன்னா, பிருஹதாரண்யக உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, கனவு சத்தியம். The Paramatma inside you creates all those things that you see in the dream state. ஒரு தடாகம் வருது, இதெல்லாம் நீங்க ஒரு கனவு காண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு ஆத்துக்கு போனா கூட பஸ்ல போறாப்லயே கனவு வரும். இன்னும் ஒரு குகைக்குள்ள போறாப்புல ஒரு கனவு வரும். சிங்கமா ஒரு நிஜம் சிங்கம் இருக்கும், நேஷனல் ஜியோகிராபிக் மாதிரி. இல்லாட்டா நிருசிம்மன் சேவை சாதிச்சா, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தா நிருசிம்மன் சேவை சாதிப்பார். அறகுறையா பண்ணியிருந்தா சிங்கம் மட்டும் சேவை சாதிக்கும். இல்லாட்டா அதை விட கொஞ்சம் கம்மியா பண்ணியிருந்தா மனுஷன் சேவை சாதிப்பான். அதை விட என்ன மாதிரி ஒரு குரங்கு சேவை சாதிக்கும். அதனால இப்படி கனவு கிரடேஷன் உண்டு அதுல. அதனால கனவு கூட சத்தியம். இதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். நல்லா இது புரிஞ்சுக்கோங்க. இது கனவு கண்டுட்டா இது சத்தியம்னு தெரிஞ்சுடுத்து. உடனே தூப்புலுக்கு வரா. எங்கே இந்த தூப்புல் காஞ்சிபுரத்திலேருந்து திருப்பதிக்கு நடந்து வந்திருக்கா கப்பல். அப்போ பஸ் கிடையாது, கேஎஸ்ஆர்டிசி ஏபிஎஸ்ஆர்டிசி எல்லாம் கிடையாது. அதனால நடந்து வந்திருக்கா. அதனால நமக்கெல்லாம் கொஞ்சம் கோவம் வந்து பாருங்க. ஸ்ரீகுர்மம் போகும்போது பஸ்காரன் கொஞ்சம் கோவில்கிட்டயே நிறுத்திருக்கலாமோ. ஏன்னா அந்த 1/2 கிலோமீட்டர் நம்ம வந்து அள்ளித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடியை வைத்து நடந்தது வலிக்கிறது. அதனால அவ இங்கேருந்து மலை ஏறி வந்து திருப்பி தூப்புலுக்கு போனோடனே கர்ப்பவதி ஆயிட்டா. அப்புறம் பெருமாளுடைய அனுகிரகத்தால் ஒரு பிள்ளை பிறந்தான். புரட்டாசி மாசம், ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம்னு பேர். திருவோண நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தது. திருவேங்கடமுடையானுடைய பேர் வேங்கடநாதன் அப்படின்னு குழந்தைக்கு பேர் வச்சா. அதனுடைய சொந்த மாமா, அம்மாவுடைய பிரதர் ரொம்ப படிச்சவர். எல்லாருக்கும் மாமா கிடைப்பா, படிச்ச மாமாவா கிடைக்கணுமே. அதனால படிச்ச மாமாவா கிடைச்சா. அதுதான் மாமாவே டீச்சர் ஆயிட்டார். அதனால்தான் கிடாம்பி அப்புள்ளார். புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். அதனால்தான் புல் அரையன் கோயில் அந்த இடத்துல தேசிகன் பிறக்க போறான்னு பல பேர் சொல்லுவா. அதனால அந்த குழந்தை பிறந்தது 20 இயர்ஸ்க்குள்ள எல்லாம் முடிச்சுடுத்து. 20 இயர்ஸ்க்குள்ள ஃபுல்லா இப்பெல்லாம் போஸ்ட் டாக்டரேட்னு சொல்றா பாருங்க, அந்த மாதிரி வாங்கிடுது. அந்த காலத்துல அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இப்பெல்லாம் ஏதோ ஒரு குழந்தை ஹைதராபாத்ல CA பண்ணியிருக்காமே, ஏதோ ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தா அது 16 வயசுக்குள்ளே 17 வயசுக்குள்ளே. அந்த மாதிரி தேசிகனை பத்தி அந்த காலத்துல நியூஸ் ஆர்டிக்கல்லாம் நிறைய வரும். தேசிகன் மாதிரி 20 இயர்ஸ்க்குள்ள படிச்சு விட்டாரு. சர்வசாஸ்திரம் எல்லாம் ஒண்ணு விடாமல், ஆயுர்வேதத்திலேருந்து பாட்டுலேருந்து கர்நாடிக்னா கர்நாடிக், டான்ஸ்னா டான்ஸ் எல்லாம் படிச்சு விட்டார். 64 கலைகள், ஆயக்கலைகள் 64 எல்லாம் படிச்சு விட்டார். அது முடிச்சுட்டு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேமம் எல்லாம் பண்ணி முடிச்சு அப்புறம் தான் திருவஹீந்திரபுரம்லாம் போயிட்டு ஒரு ஊரா சஞ்சாரம் பண்ணின்னு வரார். சுவாமி இருந்தது வெகு காலம் திருவஹீந்திரபுரத்துல, வெகு காலம் இருந்தது ஸ்ரீரங்கத்துல, வெகு காலம் 12 வருஷத்துக்கு மேல இருந்தது சத்யா காலம் கர்நாடகால. எங்க ஊருக்கு வந்துட்டார். சஹஜ சுலபதாஸ்யா, கர்நாடகா பீப்புள் ஆர் வெரி குட்னு மங்களாசாசனம் பண்ணார். சஹஜ சுலபதாஸ்யாஹா, ரொம்ப வெகுளியா பழகுவாளாம். கரெக்டா மேடம், ஹாஸ்பிட்டபிள். எங்க ஊருக்குலாம் வந்து ஒன்சூர் காப்பி குடிச்சு விட்டு ஹோகி,
கொஞ்சமாவது நீங்க குடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டா. உபச்சாரம்னு சொல்லுவா, கர்நாடகா உபச்சாரம். அதனால சஹஜ சுலபதாசியாஹா அப்படின்னு தேசிகன் பல்லாண்டு பண்றார். ரொம்ப ஹாஸ்பிட்டபிள் பீப்புள் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் அங்கேயும் சவுத்ல இருந்து அந்த ஊருக்கு போனோம்னா எல்லாரும் வெல்கம் பண்ணியிருக்கா பாருங்க. அதனால வெகு காலம் அங்க இருந்தார். திருப்பதிக்கு வரும்போது மலையை பார்த்தார், மலையை சேவிச்சார். இந்த மலை இருக்கு பாருங்க, இந்த மலையை ஒரு விதத்துல பார்த்தா ஆதிசேஷன் படுத்துட்டு இருக்காப்புல இருக்குமா. அதனால இதுக்கு சேஷாச்சலம்னு பேர். சேஷாச்சலநாயகம் அப்படின்னு பாடுற தீட்சிதர். அப்படியே ஆச்சரியமான மலை. இந்த மலை அடிவாரத்துல பெரியவாள்லாம் விழுந்து விழுந்து சேவிச்சுட்டு நடந்து போவா. அப்பேற்பட்ட மலை. தேசிகன் தயாசதகம் அப்படின்னு 108 ஸ்லோகங்கள் பெருமாள் மேல பாடியிருக்கார். எப்போ பாடியிருக்காருன்னு அவர் சொல்லல கிளியரா. எப்போ பாடியிருக்கான்னு குரு பரம்பரையில தெரியல. ஆனா அவர் சொல்றாப்புல தெரியுது. வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம். சின்ன பிள்ளையா இருக்கிற வேதாந்த தேசிகன் வாயில பாட வச்சுட்டிங்கிறார். நல்ல வெரி யங்கா இருக்கும்போது பாடியிருக்கிறதா அவரே ஒத்துக்கிறார். அவருக்கு அகத்திக்கீரைன்னா ரொம்ப பிடிக்கும். தேசிகனுக்கு அகத்திக்கீரைன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எழுதிக்கோங்க. எல்லாம் புஸ்தகத்துல தேடினா சத்தியமா கிடைக்காது. நீங்க எங்க போட்டு பாருங்களேன், தேசிகா அகத்திக்கீரை கிடைக்கவே கிடைக்காது. காலக்ஷேப ரீதியில வந்தாதான் உண்டு. ஏன்னா தேசிகனுடைய சஹஸ்ரநாமத்துல திருக்குடந்தை தேசிகன் எடுத்திருக்கார். அவர் வீட்டுக்கு பின்னாடி அகத்திக்கீரை. அந்த அகத்திக்கீரை தினமும் சமைச்சு போடுவலாம். வேற ஒன்றும் வாங்கறதுக்கெல்லாம் அந்த காலத்துல வசதி இல்லை. அகத்திக்கீரை சமைச்சு போடுவான். ஒரு நாள் அது பட்டு போற மாதிரி இருந்துதான். தேசிகன் அந்த அகத்திக்கீரைக்கும் பரண்யாசம் பண்ணி வச்சதா திருக்குடந்தை தேசிகன் எடுக்கிறார். அகத்திக்கீரை மோட்சத்துக்கு போகணுங்கிறார். நமக்கு மோட்சத்துக்கு நம்ம வழி தேடிக்காம இருக்கோம் பாருங்க, அதுதான் கஷ்டம் அங்க. ஏன்னா அகத்திக்கீரைக்கு கிடைச்சிட்டு நம்ம கிடைக்கலன்னா எப்படி சுவாமி, இல்லையா? அதனால அகத்திக்கீரை எடுக்கிறார். சஹஸ்ரநாமத்தை தேசிகன் அகத்திக்கீரைக்கும் பண்ணி வச்சார். அகத்திக்கீரைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அது சாப்பிட்டாது பார்க்கலாம் தேசிகன் மாதிரி ஆர்வமான. தேசிகன் பாடியிருக்கார், பிரபத்யேதம் கிரிம் பிராயஹா. நான் இந்த மலையை கை கூப்பி சேவிக்கிறேன். பெருமாளை சொல்லவே இல்லை அவர். மலையை கை கூப்பி சேவிக்கிறேன். ஏன்னா திஸ் மலை இஸ் நத்திங் பட் த solidified ஃபார்ம் ஆஃப் த லார்ட்ஸ் மர்சி. இந்த மலை வேறல்ல, பெருமாளுடைய தயை வேறல்லன்னு எடுக்கிறார். பேர்பட்ட ஆச்சரியமான மலை அடிவாரத்துல நம்ம இருக்கோம்னா ஆச்சரியத்தில் ஆச்சரியம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த மலையில் பெருமாளை அனுபவிச்சு பாடினவர் ஆஸ்தான வித்வான் ஒருத்தர்னா அன்னமாச்சாரியாள். மலையுடைய அந்த பக்கத்திலேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் போனாலும் இந்த மலை தெரியும். தள்ளப்பாக்கான்னு ஒரு ஊர். தள்ளப்பாக்காவை சார்ந்தவர் அன்னமாச்சாரியாள். அந்த தள்ளப்பாக்க அன்னமாச்சாரியாள் அகோபிலத்துக்கு போகும்போது ஆதிவஞ்சடகோப யதீந்திர மகாதேசிகனை சந்திக்கிறார். அவர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் வாங்கிட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வந்து ஒரு பாட்டா பாடுறார். அவர் மேலேயும் பாட்டு பாடியிருக்கார். கிரேட். நம்ம இருக்க க்ஷேத்திரம்லாம் ஏதோ அடிக்கடி திருப்பதிக்கு வரோம், லட்டு கிடைச்சு கொடுத்தா டிக்கெட்டுக்கு லட்டு இருக்கா, லட்டு வாங்கிட்டேளா, இதுலயே இருக்கும். லட்டு தான் பெருமாள். பெருமாளை மிஞ்சி ஒரு லட்டு கிடையாது. அவரை நம்ம கண்ணால சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, இது சாப்பிட்டா சுகர் தான் வரும். அதனால இந்த பிரசாதம்லாம் ஏதோ டிக்கெட்டுக்கு கொடுக்குறாளேங்கிற அந்த அன்புனாலதான் வாங்குறோமே ஒழிய இதெல்லாம் நமக்கு வேண்டாம் சுவாமி. பெருமாள் தான் லட்டு, அவர் தான். அதனால்தான் சொல்றாளே, ஏலா லவங்க கனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியத்சரிதி ஹேமகடேஷு பூர்ணம். ஹேமகடேஷுனா கோல்ட் பாட். கார்த்தால பெருமாளுக்கு கோல்டன் பாட்ல எடுத்துன்னு போறாளாம் தீர்த்தம். எதுல? ஏலா ஏலக்காய், லவங்க லவங்கம், கனசார கற்பூரம், சுகந்தி தீர்த்தம் நன்னா கலந்துட்டு அந்த வாசனை, பெருமாள் தீர்த்தம் வாசனையே எப்பேற்பட்ட வாசனை. திவ்யம் வியத்சரிதி ஹேமகடேஷு பூர்ணம் திருத்வாத்ய வைதிக சிகாமணய பிரஹிருஷ்டாஹ திஷ்டந்தி வேங்கடபதே தவ சுப்ரபாதம். இன்னும் காத்தால அந்த சுப்ரபாதம் பாடும்போது பெருமாளை சேவிக்கிறது என்ன ஆச்சரியம். அப்பேற்பட்ட பெருமாளை மட்டும் சேவிக்காமல் அந்த பெருமாளுடைய க்ஷேத்திரமான ஆந்திர பிரதேச தெலுங்கானால இவ்வளவு பெருமாளை சேவிச்சுன்னு வந்திருக்கோம். சுருக்கமா நாளைக்கு என்னென்ன க்ஷேத்திரம், என்னென்ன பெருமாள் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார், லக்ஷ்மியோட இருக்காரா, யோகிக் போஸ்டரா, அதெல்லாம் ஒரு ரீகேப் நாளை கார்த்தால கொடுத்துருவேன். இந்த ஒரு சீரியல் என்ன பண்ணுவோம், மண்டே டு ஃப்ரைடே போட்டுவிட்டு ஒரு தனி பகுதி போடுவோம், இந்த வாரம் என்ன நடந்தது அப்படின்னு. நமக்கும் ஒரு வாரம் ஆயிடுத்து கிட்டத்தட்ட. அதனால சுருக்கமா நாளைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாளை காமிச்சுடலாம். ஆனா இப்ப நம்ம போக வேண்டியது அடுத்த நாமாக்கு. எந்த நாமானா 86th நாமா சுரேஷஹா அப்படின்னு பேர். சுரேஷ்
சுரேஷ் வந்துட்டார். எனக்கு அடிக்கடி உபன்யாசத்துல எக்ஸாம்பிள் எடுக்கணும், சுரேஷை தான் எடுப்பேன். ரொம்ப ஸ்டைல் பேரா இருக்கு பாருங்க. இதே வேற என்ன, ஆத்மவான் அப்படின்னு யாராவது பேர் வச்சுக்கிறாளோ? வச்சுக்க மாட்டீங்களா? சுரேஷ் அப்படின்னு தான் வச்சுக்கிறாங்க. சுரேஷ் எடுக்கலாம். சுரேஷ் யாருன்னா பெருமாளுக்கு சுரேஷகான்னு பேர். சுரர்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. சுரர்கள் அப்படின்னா அதிதியினுடைய புத்திராள். கஷ்யப்பருக்கு நிறைய வைஃப்ஸ். கஷ்யப்பர் வேண்டி அவ ஃபர்ஸ்ட் குழந்தைகள்லாம் பெத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளை பிரார்த்திச்சார், உன்னை பார்த்துட்டு தான் எனக்கு குழந்தைகள் பிறக்கணும். பார்ப்பதற்கு சம்ஸ்கிருதத்துல பஷ்யத்தின்னு பேர். பஷ்ய அப்படின்னா டு சி, பஷ்யாமி அப்படின்னா ஐசி, பஷ்யசி அப்படின்னா யூசி. அதே மாதிரி பஷ்யதி அப்படின்னா ஹி ஆர் ஷீ சீஸ். சஹா பஷ்யத்தின்னா ஹி சீஸ், சா பஷ்யதி அப்படின்னா ஷீ சீஸ். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சான்ஸ்கிரிட்ட ரொம்ப ஈஸியா எடுத்துன்னு போகலாம் பால பாட்டமா. பஷ்ய டு சி. எவன் ஒருவன் எல்லாத்தையும் பார்க்கவல்ல சாமர்த்தியம் படைச்சவனோ அவனுக்கு பஷ்யக அப்படின்னு பேர் இருக்கணும். ஆனா சான்ஸ்கிரிட் ரூல் படி இட் ஹஸ் டு சேஞ்ச். அதனால பஷ்யகங்கிறது கஷ்யப்பன்னு எடுத்து. அதனால கஷ்யப்ப மகர்ஷி எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சவர்கள். எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சவர்களுக்கு தமிழ்ல பார்ப்பான்னு பேர். தமிழ்ல சொல்ல வெயிராம் பாருங்க, பார்ப்பான்னு. பார்ப்பான்னா எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சவனுக்கு பார்ப்பான் அப்படின்னு பேர். ரொம்ப தெளிவா தான் சொல்றா, ஆனா அவளுக்கு அர்த்தம் தெரியல. எல்லாற்றையும் பார்க்க தெரிந்தவன் பார்ப்பான். பார்ப்பான் வராம பாரு அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சவன், நம்ம பண்ற காரியத்தை பார்த்துட்டே வராம பாருவன் பார்ப்பான் அப்படிங்கிறார். அதனால கஷ்யப்பர் குழந்தைகளை பெத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளை பிரார்த்திச்சார், ஒன்ன பஷ்யதி, ஒன்ன பார்த்துட்டு தான் எனக்கு குழந்தை பிறக்கணும். அப்போ பெருமாள் பிரத்யக்ஷமானார். எப்படி? ரங்கநாதரா, நெல்லூர் ரங்கநாதரா பிரத்யக்ஷமானார். எப்படி சுவாமி கனெக்ட் பண்றீர்? நீர் வாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டே போறீ, நாங்களும் நோட் பண்ணிகிட்டே வரோம். ஏன்னா கஷ்யப்பருக்கு தான் ரங்கநாதர் பிரத்யக்ஷம் இன்னைக்கார்த்தால புராணப்படி. கரெக்டா சுவாமி? கரெக்டா பாருங்க, அக்ரியும் பண்ணிவிட்டா. ஸோ மை பில் ஹஸ் பீன் பாஸ்ட். அதனால கஷ்யப்பருக்கு பெருமாள் பிரத்யக்ஷமாய் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்போ அதிதி, அவர் பல வைஃப்ஸ். இப்ப நம்ம ஒரு செட் எடுத்துக்கலாம். ஒரு செட்டா அவருக்கு நிறைய வைஃப்ஸ் வச்சுட்டு இருக்கார். வினதா, கத்ரு, அதிதி, திதி, இந்த மாதிரி நிறைய செட்டா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு அவர். வளையல்ல மட்டும்தான் செட் இல்லை, வைஃப்ஸ்ல கூட செட் இருக்கு. அதனால அதிதி, கர்நாடகாலலாம் செட் தோசைன்னு ஒண்ணு விற்பான், இந்த மாதிரி செட் வைஃப்ஸ். அது மாதிரி அதிதிய கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளுக்குலாம் தான் சுராள் அப்படின்னு பேரு. தித்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்த குழந்தைகளுக்கெல்லாம் சுரர்கள் இல்லை. பார்க்க தெரிஞ்சுக்கணும், சுராள், சுராள் இல்லை. நம்ம என்னமோ அசுராள்னா கெட்டவான்னு நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்திரன் சுரன் தான், அகல்ய கிட்ட அபச்சாரப்படலையா? பிரஹ்லாதன் அசுரன் தான், பெருமாள் கிட்ட பக்தி பண்ணலையா? அதனால யூ கேன் பி எ குட் அசுரா, யூ கேன் பி எ பேட் சுரா. அதனால பல பாட்டே இருக்கே, அழகிய அசுரா அப்படின்னு தானே பாட்டு இருக்கு. கரெக்டா? அழகிய அசுரா. அதனால பிரஹ்லாதன் மாதிரி இருக்கவாள்லாம் அழகிய அசுரா. அதனாலதான் கதிரியில பெருமாள் பக்கத்துல ஜம்னு நின்று இருக்காரு இல்லையா? இந்திரன் பெரிய ஸ்டேட்டஸோட பிறந்ததுனால நிறைய எஃப்ஐஆர் இருக்கிறதுனால பெருமாள் கர்ப்ப கிரகத்துல விடமாட்டேங்கிறார் இந்திரனை. இங்க அது இந்திரன் இங்க இருக்காருன்னு எங்கேயாவது காமிக்கிறாளா? பார்த்தேடா, இந்திரன் he has lost his opportunity. அதனால பெருமாள் சுரர்களுக்கு நாயகன். இப்ப சுரர்கள்னா இந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு சந்திரன், சூரியன், நீங்கள்லாம் யாரு? நமக்கு 9 ஹீரோஸ் இருக்காளே, யாரவா? 9 ஹீரோஸ் யார் மேடம்? நவகிரகங்கள். நவகிரகங்கள் நமக்கு அவ தானே. நரசிம்மர் தான் பாருங்க. ஆஷா மேடம் தப்பித்தவரை கூட அவளை ஹீரோன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறா. படுத்துற சனீஸ்வரன் எப்படி சுவாமி ஒத்துக்கிறது? இதுல சண்டை வேற. ஏதோ இந்த மகாராஷ்டிரால ஏதோ சனீஸ்வரன் கோவில் இருக்கான், அதுக்கு பெண்கள்லாம் போய் என்ன ஆண்களை மட்டும் விடுற ஷிக்னாப்பூர் நாங்களும் போவோம். சுவாமி அவரையே வேணா பெருமாளை சேவிங்கன்னு சொன்னா இவ உட்காந்து கோர்ட்ல எல்லாம் போய் நாங்க அவரை போய் சேவிக்கோங்கிறா. இந்த தள்ளெழுத்த பார்த்தேல, யாராவது பெருமாளை சேவிக்கிறத விட்டுட்டு இப்போ ஆத்துக்கு திருட வரார். திருட வரார். திருட வந்த உடனே திருடன் வந்துட்டான்னு தெரியுது. அவன் நம்ம எதிர்க்கே கண்ணு எதிர்க்க ஜங்குன்னு எடுக்கிறான். நம்மளை பார்த்தா தெரியுது இது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு எடுக்கிறான். திருடன் திருடன் திருடன்னு கத்துறோம். அதான் நான் வந்துட்டேனே, என் பேர் இதுக்கு கத்துறேன் இல்லையா? போலீஸ்னு கத்தினாலாவது உண்டு. ஏதோ சனீஸ்வரன் நம்மளை படுத்தினார்னா அவரை உட்காந்து சுத்தி என்ன பிரயோஜனம்? அவர் குழம்பி போயிடுவார். நம்ம ஒரு வேளை படுத்துறது இவாளுக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ, அதனால நம்மள உட்காந்து சுத்தின்னு இருக்கா இல்லையா? ஏன் சுவாமி
சனீஸ்வரன்லேருந்து யார் நம்மளை விடுவிப்பாளோ அவளை போய் பற்றினா ஏதோ கொஞ்சம் அர்த்தமா, அது கொஞ்சம் லாஜிக் இருக்கு. The one who is tormenting and troubling you is the one to be propitiated. Doesn't this have some fallacy in it? அதனால பெருமாள் வந்து சூரியேந்து பௌம புதவாக்பதி காவ்ய சௌரி ஸ்வர்பானு கேது திவிஷத் பரிஷத் பிரதானாஹ த்வத்தாசதாச சரமாவதி தாசதாசாஹ ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். கார்த்தால ஒரு ராத்திரி 12 மணிக்கு மூடிடுவா திருப்பதி கோவில்ல. மூடிட்டு 1 மணிக்கெல்லாம் திறந்துடுவா. அவன் அந்த பெருமாளுக்கு ஒன்றும் ரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம உட்காந்து எவ்வளோ 4 hour ரெஸ்ட் கொடுத்தாலே ஒரு கிவன் சஃபிஷியண்ட்டாக இல்லை. உங்கள் டூரில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் 9 daysக்கு பதிலாக 12 days வச்சுருக்கணும் தான் சொல்லலாம். பெருமாள் ஒரு 1 hour தான் தூங்குறார். அவருக்கு எவ்வளோ மைக்ரேன் இருக்கும். அதனால பெருமாள் 1 hour தான் தூங்குறார். அந்த 1 hourக்குள்ள நம்ம பிரதிவாதி பயங்கர அண்ணன் சுவாமி சுப்பிரபாதம் எழுதினவர் உள்ள போயிருக்காரு. அவர் எப்படியோ ஹி ஹஸ் பாட்ஜ்ட் இன். பார்த்தா அந்த நவகிரகங்கள் பெருமாளுடைய தரையெல்லாம் உட்காந்து பிரஷ் போட்டு தேய்ச்சின்னு இருக்காடும் அப்படிங்கிறார். உன் வீட்டுக்கு வேலைக்காராங்கிற. வேலைக்காரன் என்ன சுவாமி பண்ணுவா? உடனே நம்மாத்து வேலைக்காரன்னு சொல்லாதீங்க, அது அவளுக்கு நம்ம தாசாகா இல்லையா? அவ வரலன்னா வீடு துவத்தாசதாசன் அவளுக்கு நம்ம தாசாள். ஏன்னா இப்போ மறுபடியும் இன்னும் 2 நாள்ல ஊருக்கு போயிடுவேள் இல்லையா? மறுபடியும் ஆரம்பிச்சிடும். வேலைக்காரி வந்தாளா இல்லையா, அது கிடைச்சதா இல்லையா, பால் வந்ததா இல்லையா ஆரம்பிச்சிடும். அதனால அவளுக்கு நம்ம கட்டுப்பட்டவர்கள், ஆனா இவர்கள் அவருக்கு கட்டுப்பட்டவர். அதனால பிரஷ் போட்டு தேக்கிறா. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு போனா அந்த இடத்த தேக்க வேண்டாமா? துவத்தாசதாச சரமாவதி தாசதாசாஹ. அதனால அண்ணன் சுவாமி சொல்றாரு, எதுக்கு நான் அந்த 9 பேரை சேவிக்கணும்? அவளே உன் வீட்டை பிரஷ் போட்டு அலம்பும் போது ஒன்னு சேவிச்சுட்டு போறேன். ஏன்னா அவ வழியா ஏதாவது காரியம் நடக்கணும்னா கூட உங்ககிட்ட சொல்லிவிட்டேன்னா நடக்கும். வரும் இவா கிட்ட நேரம் போய் கேட்டா ஏதாவது குடு மாமூல் குடு கியூமீன் என்வெலப் அதெல்லாம் சொல்லுவா. உங்ககிட்ட வழியா போயிட்டா ஃப்ரீ தர்ஷன் வழியா போயிடலாம். அதனால வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். அதனால இந்திரன் முதலானவர்களுக்கு மட்டும் நாயகன் அல்ல, பிரம்மாதிகளுக்கும் நாயகன். நீங்க சேவிச்சேளா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு கார்த்தால நாகலாபுரம் போயிட்டு உள் பிரதட்சணம் பண்ணும் போது ஒரு பக்கம் பிரம்மா இருக்கார் பார்த்தேடா. அப்புறம் அவரே பூவராகமூர்த்தி. பொதுவா இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் அவர் பேர் தான் பட்டா. இதெல்லாம் திருப்பதி பெருமாளுக்கு சும்மா லீஸ்ல தான் விட்டுருக்காரு. அதனால எங்க போனாலும் ஓனர் பேர் இருக்கும். நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டுன்னு போட்டுருவா. ஏன்னா அப்புறம் பாம்பேல எல்லாம் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல என்ன பண்ணிவிடுவான், 100 ரூபாய் வாடகை கொடுத்துட்டே வருவா. ஒரு 40 வருஷம் கொடுத்துட்டானா வீடு அவளுக்கு சொந்தமாயிடும். ஒருவேளை பூவராக சுவாமிக்கு அதெல்லாம் டவுட் இருக்கு. அதனால எந்தெந்த கோவிலிங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல போய் அவருடைய ஒரு ரெஜிமெண்ட்டை போட்டுடுறாரு, ஆபீஸ். அதனால பரோட்சமா வரும்போது ஒரு பிரம்மா, பூவராகமூர்த்தி லேண்ட் ஓனர். இன்னொரு பக்கம் சிவனுடைய வீணா தட்சிணாமூர்த்தி பார்த்தேடா. வீணா ஏன் சுவாமி வீணா அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேள் அப்படிலாம் சொல்லாதீங்க. வீணா தட்சிணாமூர்த்தி. அதனால கப்பல் பேர் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்போ வீணா தட்சிணாமூர்த்தி, மாமி பேர் வீணா, மாமா பேர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு. வீணா தட்சிணாமூர்த்தினா வீணையை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி பொதுவா நம்ம ஆழ்வார்கள் படி ஆழ்வார் தட்சிணாமூர்த்தியை பாடியிருக்கார். 2 இடத்துல பாடியிருக்கார். 4 ஞானம் கொடுத்த. ஏன்னா தட்சிணாமூர்த்தி ஒரு காலம் அடிச்சுன்னு ஒரு காலம் நீட்டின்னு இருப்பார். அவரை சுத்தி 4 டிசைபிள்ஸ் உட்கார்ந்துட்டு இருப்பார். தெற்கு திக்க நோக்கி இருப்பார். அதனாலதான் தேசிகன் தாக்ஷிண்யரம்யாகிரிஷஸ்ய மூர்த்திஹி, தெற்கு திக்கை நோக்கி கொண்டிருக்க கூடிய மூர்த்தி அப்படிங்கிறார். அதனால ஆண்டாளுக்கு தட்சிணாமூர்த்தி அவ்வளவா தெரியாது. நாராயண் மூர்த்தி இன்ஃபோசிஸ் தான் தெரியும். அதனால நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, ஐடி லேடி ஆண்டாள். அதனால நாராயண் மூர்த்தி தான் அவளுக்கு தெரியும். அதனால தட்சிணாமூர்த்தி தேசிகனுக்கு தெரியும். அதனால வீணா தட்சிணாமூர்த்தியை சேவிச்சோம், சிவனை சேவிச்சோம், பிரம்மாவை சேவிச்சோம். ஸோ இந்திரன் எட் ஆல். இந்த பேட்டன்ட் எல்லாம் எழுதும்போது எட் ஆல்னு ஒன்று போட்டுருவா. 4-5 பேர் சேர்ந்து எழுதிவிட்டா எட் ஆல்னு போட்டுருவா. அந்த மாதிரி இந்திரன் எட் ஆல். முன்னாடி இந்திரனுக்கு முன்னாடி பிரம்மா சிவன். முனியே நான் முகனே முக்கண்ணப்பா அப்படின்றார் ஆழ்வார். பொல்லா கனிவாய் கருமாணிக்கமே என் கழ்வா அப்படிங்கிறார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா. நான்முகன் பிரம்மா, முக்கண்ணப்பா சிவன். அதனால இவர்கள் எல்லோருக்கும் ஈசன் சுரேஷன். அதனால 86th நாமா சுரேஷா எடுக்கிறார் பாருங்க. பல்கு பதலிப்சூனாம் பிரம்மாதீனாம் அபி சம்விதாதா சுரேஷா.
பிரம்மா சிவன் முதலிய தேவர்கள் எல்லோருக்கும் தலைவன் சுரேஷா. சுரேஷாய நமஹ, சுரேஷாய நமஹ, சுரேஷாய நமஹ. அடுத்தது 87th நாமா சரணம். சரணம் ஆயிடுத்து. இந்த சரணம் வச்சு எல்லாரும் என்ன பண்ணி விடுறா, அந்த தெய்வத்தோட பேர் போட்டு விடுறா. சரணம் இவருக்கு, சரணம் அவருக்கு. சரணம்னு பீஷ்மர் இவருக்கு மட்டும்தான் எடுத்திருக்க, அதனால வேற யாருக்கும் சரணம் அல்ல. திருவேங்கடமுடையான நம்மாழ்வார் ரொம்ப அழகா பாடின்னு வந்தார். ஆழ்வார் திருநகரிலே நம்மாழ்வார் எப்படின்னா, அவர் மார்க்கெட்டிங் கிடையாது, அவர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமா MIS உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாம் மேனேஜ் பண்ணிப்பார். மற்ற இந்த திருமங்கை ஆழ்வார்லாம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், குதிரை மேல ஏறிண்டு ஊர் ஊரா நம்மள மாதிரி போயிண்டு. அவர் கொஞ்சம் குமுதவல்லி நாச்சியார் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் வைஃப் வந்துவிட்டா. மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. ரொம்ப சப்போர்ட்டிவ் வைஃப் இருந்ததால அவர் குதிரை மேல ஏறிண்டு வைஃபையும் வச்சுட்டு எல்லாருக்கும் போற வழியிலெல்லாம் இவர் ததியாராதனை பண்ணிட்டு, அதுதான் ரூல். கல்யாணத்துக்கு ரூலே அதுதான். குமுதவல்லி நாச்சியார் சொன்னா, நீ தினம் ததியாராதனை பண்ணாதான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லையா. பண்ணா யாராவது இந்த மாதிரி சொன்னான்னு வச்சுக்கோ, சத்தியமா இந்த காலத்துல யாருக்கும் கல்யாணம் நடக்க இல்லையா. நீர் பண்ணாதான்னா யாரும் பண்ணவும் மாட்டா, சொல்லவும் மாட்டா. அதனால அவர் ஊரா வருவார். ஆழ்வார் திருநகரி எங்க இருக்கு, இங்கேருந்து திருப்பதியிலேருந்து கிட்டத்தட்ட இஃப் ஐ எம் நாட் ராங் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும் ஈஸியா. ஏன்னா திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஆழ்வார் திருநகரி. அங்க புளிய மரத்து பொந்துலேருந்து அவர் நேர திருப்பதி பெருமாளை சேவிக்கிறார். திருப்பதி பெருமாள் காட்சி கொடுத்து என்ன பாடுன்னு நம்மாழ்வார்கிட்ட பாசுரம் வாங்கின்னு போனார். இந்த பாசுரத்தை யாரோ கேட்டுவிட்டு இந்திரன் வந்தானா நம்மாழ்வார்கிட்ட, என்னை பத்தி ஒரு பாசுரம் பாட ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நாளைக்கு யாராவது யாத்திரை போகும்போது, நாங்க இப்போ சோழ நாடு யாத்திரா மாதிரி இந்திர யாத்திரா, இங்கெல்லாம் இந்திரனை பாடிக்காடு நமக்கு ஏதாவது கிடைக்கும் இல்லையா அப்படின்னு பாடினார். அப்ப நம்மாழ்வார் சொன்னாரா, என் நாவினின் கவி நான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். என் நாக்குல ஊறக்கூடிய வார்த்தை திருவேங்கடமுடையானுக்கே சார்ந்தது, திருப்பதி பெருமாளை தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் அதுல பியூட்டி. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ. என் நாக்குல வர வார்த்தை திருப்பதி பெருமாளை தவிர வேற யாரையும் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொன்னார். இப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன நேரோ மைண்டடுன்னு நினைப்பா. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ. சொன்னா எல்லாரும் என்ன வெறுப்பா. இவர் என்ன ரொம்ப நேரோ மைண்டடா பெருமாளை மட்டுங்கிறார். எல்லாரையும் பாடு, ஆல் ஆர் ஈக்குவல் ரைட், ஷுடன்ட் பி. அதாவது எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லிவிட்டா அவளுடைய பிலாசபி படி ரொம்ப வசத்தின்னு அர்த்தமா. அதனால ஆழ்வார் சொன்னார், ஏன் சுவாமி இப்போ என்னுடைய பத்னி இருக்கா, நான் இருக்கேன், இல்லாட்டா ஒரு ஆதர்ஷ தம்பதி இருக்கா. இப்போ ரூம் அலாட் பண்ணும்போது அந்த மாமி சொல்றான்னு வச்சுக்கோ, நீங்க யாரோட வேணாலும் கொடுங்க, இவரோட தான் கொடுக்கணுங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா நன்னாவா இருக்கு கேட்கறதுக்கு இல்லையா. இப்போ நாங்கள் ரூம் அலாட்மெண்ட் பண்ணும்போது பார்த்து தானே பண்ண வேண்டியதா இருக்கு. நாங்கள் ஜம்புல்லாம் பண்ணி போட்டா நன்னாவா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு தான் உரியது. இதை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இது வைஷ்யஸ்திரீ சயலன்னு கேட்கிறா நம்ம ஆச்சாரியாள்லாம். இதெல்லாம் ஒரு தர்ம பத்னிக்கு உண்டான லட்சணமா. அதனால நம்ம சம்பிரதாயப்படி பெண்கள் தான், ஆண்களும் பெண்கள் தான். ஆண்களான பெண்களும் பெண்களான பெண்களும் வரித்தது ஒரு மணவாளனான ரங்கநாதனைத்தான், திருவேங்கடமுடையானைத்தான். இன்னொருத்தரோட போனா அது வைஷ்யஸ்திரீ வேஷத்தை ஒக்கும். அதனால அப்படின்னு சொல்லியிருக்கா. எப்போ ரூம் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் மாறுறதோ அப்போ இதுவும் மாத்திக்கலாம். அது மாறாது இல்லையா. அப்படின்னா இதுவும் மாறாது. நம்ம சரீரமும் ஆத்மாவும் பெருமாள் ஒத்தனுக்கு தான். அதனால தான் சொல்லுகின்றபடியால் சரணம்ங்கிற 87வது நாம நீ கார்த்தால் அனுபவிச்சோம். அது திருவேங்கடமுடையான் ஒருவனுக்கே. அடுத்தா இப்ப 88க்கு வரணும். 88 யாரு? ஷர்ம. இந்த ஷர்ம இஸ் நாட் ஷர்மா. இந்த நார்த்துக்கெல்லாம் போனேன்னா அரவிந்த் சர்மா, ஆதித்ய சர்மா, அந்த ஷர்மா இல்ல, ஷர்ம. இன்னொன்னும் நம்ம அபிவாதையில சொல்ற ஷர்மாவும் கிடையாது. அபிவாதையில ஒரு ஷர்மா வரும், அந்த ஷர்மாவும் கிடையாது. ஹூ இஸ் திஸ் ஷர்மா அப்படின்னா எடுக்கிறார். ஷர்ம சுகம் பரம பிராப்யம் ச இதி ஷர்மா. சுகரூபமாகவும் பயனாகவும் இருப்பவர். ரொம்ப ஹாப்பினஸ். அதாவது பெருமாளை சேவிச்சா நீங்க ஒண்ணு பாருங்களேன், எவ்வளவு நாழி டிராவல் பண்ணிட்டு போறோம், ஆனா ஒண்ணுமே இல்லை. பெனுஷிலா நரசிம்மர்,
அவரை சேவிக்கிறதுக்கு நம்ம மலையை தாண்டி ஏறினோம், குதித்தோம், கீழே வந்தோம், மறுபடியும் ஏறினோம். ஏதோ முடிஞ்சுடுத்தோன்னு நினைச்சா அது மாட்டுக்கு கிடுகிடுன்னு பள்ளத்தாக்கு வந்துட்டே இருக்கு. நதி போகுது, அது போகுது, லெப்பட் படம்லாம் போட்டு வச்சிருக்கேன். என்ன சுவாமி வராப்பிலேயே தெரியலையே. நேக்கே சந்தேகம் வந்து கொடுத்து, ஒருவேளை யாரும் நம்மளை ஏமாத்திருக்காளோ என்னவோ, இந்த க்ஷேத்திரம் இருக்கா இல்லையா. ஏன்னா ஒரு அடையாளமே இல்லை, ஒரு லைட் இல்லை. ஏதோ பெருமாள் வந்துவிட்டு ஏதாவது ஒருவேளை ஹி டிடன்ட் லைக் தட் பிளேஸ், நம்ம திரும்பி கிளம்பி போயிட்டாரோ, நம்மகிட்ட சொல்லாம, இல்லை மேப்ல கூகுளில் கொஞ்சம் லேட்டா கூட அப்டேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் பார்த்தா ஆச்சரியமா சேவை சாதிச்சார். சேவை சாதிச்ச உடனே நம்ம இவ்வளவு நாள் மலையில வந்தது தெரியாம போயிடுத்து பாருங்க. அந்த சுகத்தை கொடுப்பவனுக்கு ஷர்மன்னு பேர். The one who gives happiness is Sharma. அதனால நீங்க இப்பவா டிஜெக்டடா இருக்கேன்னு வச்சுங்க, இந்த நாமாவை சொல்லுங்க. நிச்சயமா யாராவது ஒருத்தர் வருவார், சுவாமி இப்பதான் பெனிசுலா போயிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம் எடுத்தாவது தருவார். அதனால பெருமாள் சுகரூபமாகவும் பயனாகவும் இருப்பார். அவரை சேவிச்சதுதான் நமக்கு பயன். நம்ம எவ்வளவோ கேட்கணும்னு நினைக்கிறோம், சொல்லணும்னு நினைக்கிறோம், அது ஹியூமன் மென்டாலிட்டி. But we have to really try hard to ask him when we see him. கேட்கணும் நினைக்கிறது சுலபம், ஆனா அவரை பார்த்துட்டா சட்டுன்னு அது மறந்து போயிடும். நம்ம we have to force. ஐயோ ஏதோ கேட்கணும், ஏதோ வேண்டிக்கணும்னு நினைச்சோமே, ஏதோ நினைச்சோமே, நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவரை பார்க்கறது தான் நமக்கு பயன். அவர்கிட்ட கேட்டுட்டா அது பயனா தெரிய மாட்டேங்கிறது. அவர் பார்க்கறது தான் பயன். இப்படி இருக்காரே பெருமாள், அப்படி இருக்காரே பெருமாள், சட்டுன்னு ஓஹோ கட்டி பிடிச்சுட்டு இருக்கிறோ, கையில வில் வச்சுட்டு இருக்கிறோ, அதெல்லாம் தான் நமக்கு பார்க்கணும்னு தோன்றதே ஒழிய இந்த இடத்துல வந்து கேட்கணும்னு தோணல பாருங்க. அதனால ஷர்மன்னு பேர். அதனால பெருமாளுடைய நாமம் ஷர்ம. அதை சொல்றார், ஷர்மணே நமஹா, ஷர்மணே நமஹா, ஷர்மணே நமஹா. அடுத்தது பெருமாளுடைய ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் விஸ்வரேதாஹா. விஸ்வம் காரியம் அஸ்ய இதி, உலகங்களுக்கெல்லாம் மூல காரணமாயிருப்பவர். தேசிகனை பத்தி முதல்ல பிரஸ்தாவம் பண்ணேன். தேசிகன் தன் மானசீக ஆச்சாரியனா நினைச்சின்றது ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜரை. ராமானுஜருடைய சிஷ்யருக்கு 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 சிஷ்யர் தேசிகன் ஆனாலும், ஏன்னா ராமானுஜருக்கும் தேசிகனுக்குமே 200-250 வருஷம் வித்தியாசம் வந்துடுது. So there was no opportunity for Deshika to learn directly under Ramanuja, but he always thought Ramanuja as his role model. அந்த காலத்துல ராமானுஜர் பண்ணது எவ்வளவு பெரிய சாகச காரியம் இல்லையா. பேர்பட்ட ராமானுஜர், அந்த ராமானுஜர் பண்ணது என்ன காரியம்னு கேட்டா பாருங்க, தேசிகன் என்ன சொன்னார், இந்த மலை வேறல்ல, பெருமாளுடைய கருணை என்கின்ற தயை வேறல்ல. ஏன் அவர் அப்படி சொன்னார்? ஏன்னா ராமானுஜர் இருந்த காலத்துல மலையில கால் கூட வைக்கலையா, முழங்காலால ஏறினாராம் சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர். யோசிச்சு பாருங்க, இந்த கல்லுலயும் மேட்டுலயும் சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் முழங்காலால ஏறி இருக்காருன்னா நம்ம திருவடி இந்த மலை மேல படப்படாதுங்கிற எண்ணம். ஏன்னா பெருமாள் மேல வைக்கிற மாதிரி. அப்படி உடனே நம்ம மாத்த குழந்தை கேட்கும், ஏன் மற்ற உலகங்கள்ல எல்லாம் கால் வச்சா பெருமாளுடைய சரீரம் மாதிரி இல்லையான்னு கேட்டா அர்த்தம் அது கிடையாது. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ சில ஆத்துக்கு போவேன், இந்த விதேசங்களுக்கெல்லாம் போகும்போது நியூசிலாண்டுக்கெல்லாம் போறேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தராத்துக்கு போனேன், ரொம்ப குளிரங்க நான் போற சமயத்துல. அதனால ஒருத்தர் ஆத்துக்குள்ளே நுழைஞ்சேன், எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு ஓரத்துக்கு போய் ஒரு சேர் போட்டுருந்தா, அந்த இடத்துல போய் உட்காந்துன்னேன். அந்த இடத்துல உட்கார்ந்தோடனே இந்த வீட்டு சுவாமி வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த இடம் தான் உயிர் அப்படின்னார். இப்போ ஒரு கேள்வி பாருங்க, வீடு யாருடையது? அவருடையது தான். வீட்டு முழுக்க அவருக்கு தான் சொந்தம். ஆனா ஓரமா ஒரு இடத்த காமிச்சு இதுதான் எனக்கு உயிருன்னார். ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் மை டைம் சிட்டிங் ஹியர் ஒன்லி அப்படின்னார். அந்த மாதிரி உலகம் எல்லாம் பெருமாள் தான் இருந்தாலும் he loves to sit in Tirumala most of the time. ஃபேவரட் பிளேஸ்னு இருக்காதா எல்லாருக்கும்? அந்த மாதிரி நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாஷ்யக்காரர் இந்த மலை மேல ஏறக்கூடாதுன்னு வச்சுட்டார் காலாலேன்னா அப்பேற்பட்ட மலை. பெரியவாள்லாம் எனக்கு NSR சுவாமிலாம் சததூஷணி சாதிக்கும் போது ஒரு விஷயம் சொல்வார்.
அந்த காலத்துல பெரியவாள்லாம் என்ன நான் சொல்றது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 80 வருஷத்துக்கு முன்னாடிலாம் திருப்பதிக்கு வந்தா சாப்பிட மாட்டா, தீர்த்தம் பருக மாட்டா. நோ ஃபுட் நோ வாட்டர். சுவாமி நோ ஃபுட் நோ வாட்டருங்கிறீர். ஏன்னா வாட்டர் சாப்பிட்டாதான் ஜலம் கழிக்கணும், சாப்பாடு சாப்பிட்டாதான் மலம் கழிக்கணும். இதெல்லாம் கழிச்சா அந்த மலை எப்பேற்பட்ட மலை, பெருமாள் மேல எப்பேற்பட்ட மலை. அதனால அப்படியெல்லாம் இருந்திருக்கா நம்ம பெரியவா. இப்ப என்ன போர்ட் போட்டிருப்பான், நீங்க நாளைக்கு பாருங்க, லிக்கர் நாட் அலவுட் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஆக்கிட்டோம் இல்லையா? எந்த அளவுக்கு ஆக்கியிருக்கோம்னா லிக்கர் நாட் அலவுடுன்னு திருப்பதி மலை மேல ஒரு போர்டு போட்டிருக்கான்னா வாட் மோர் டு வி நீட் இல்லையா? அதனால பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் மலைக்கு 3 வாட்டி வந்ததா நம்ம குரு பரம்பரையில கொண்டாடுவா. ஒரு வாட்டி மலையேறி வரும்போது அவருடைய ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகள்னு இருந்தார். அம்மாவுடைய பிரதர், சொந்த மாமா. தேசிகனுக்கு மாமா தான் ஆச்சாரியன், இவருக்கும் மாமா தான் ஆச்சாரியன். இந்த காலத்துல மாமானா ஒரே ஒரு அர்த்தம் நல்லவரா இருப்பார். இந்த காலத்துல விபரீத அர்த்தங்கள்லாம் மாமாவுக்கு இருக்கு. இப்ப அவருக்கு மாமாவா இருக்காருன்னு சொன்னா என்ன சொல்றீர் அப்படின்னா, இல்ல மாமானா அம்மாவுடைய பிரதரா இருக்கார். ஏகார்த்தத்துலேருந்து விபரீதார்த்தம், அதுக்கு எவ்வளவுலாம் விற்பத்தி சொல்ல முடியுமோ சொல்றோம். அதனால மாமா தான் ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகள். பெரிய திருமலை நம்பிகள் பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணுவாராம். அந்த காலத்துல லெப்பர்ட்ஸ், இப்ப கூட லெப்பர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவா. திருப்பதி மலை மேல நீங்க நியூஸ் எல்லாம் படிச்சேன்னா ஏறவாழ 2-3 தாக்கு எடுத்துலாம் சொல்லுவா. அதெல்லாம் மீறிண்டும் அந்த காலத்துல பெரிய திருமலை நம்பிகள் தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருக்கார். பெருமாளுக்கு அனந்தாழ்வான் புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட பெரிய திருமலை நம்பிகளுக்கு தெரிஞ்சு கொடுத்தான் நம்ம மருமான் ராமானுஜர் வந்துட்டு இருக்காருன்னு பிரசாதத்தை எடுத்துன்னு, பெருமாளுக்கு அம்சம் பண்ண பிரசாதத்தை எடுத்துன்னு வந்து இறங்கின் வர முழங்கால் முடிச்சுக்கிட்ட எம்பெருமானாரை சந்திச்சார். சந்திச்ச உடனே எம்பெருமானாரை பார்த்து கேட்டாராம், தேவள் வந்து இப்படி வருவதோ இந்தா பிரசாதம் அப்படின்னார். அதுக்கு எம்பெருமானார் கையில பிரசாதத்தை வாங்கின்னு, மாமாவா இருந்தாலும் ரொம்ப மரியாதை ராமானுஜருக்கு, மாமாவை பார்த்து சொன்னார், அடியேனுக்கு பிரசாதம் இட தேவள் வருவதோ ஒரு நீச்சனை கொண்டு கொடுக்க வேண்டாமோ, ஏதோ ஒரு தாழ்ந்தவன் துஷ்யன் மாதிரி யாராவது இருந்தா அவங்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கூடாத, நீர் மாதிரி வரணுமான்னு கேட்டதற்கு மாமா சொன்னாராம், சுற்றி முற்றிலும் பார்த்தோம் அடியேனை காட்டிலும் ஒரு நீச்சன் தென்படவில்லை. சுத்தி முத்தி பார்த்தேன், என்னை விட ஒரு மீனா ஒரு மேன் அந்த இடத்துல இல்லாதனால அடியேனே வந்தேன். ராமானுஜருக்கு மாமா வரா இருக்கிறதுக்கு எவ்வளவு தகுதி கரெக்டா இருக்கு பாருங்க. இதற்கு இதுவா மாமான்னு கேட்குற மாதிரி. இப்போ கிருஷ்ணருக்கு மாமா கம்சன், கிருஷ்ணருக்கு பாவம் அந்த பாக்கியமே இல்லாம போயிடுத்து பாருங்க. ஆனா ராமானுஜருக்கும் தேசிகனுக்கும் அப்பேற்பட்ட மாமா கிடைச்சாலே. அதனால ராமானுஜர் முதல் வாட்டி வந்தார். 2வது வாட்டி சொல்றா அவர் வந்து வேதார்த்த சங்கிரகம் சாதிச்சதா சொல்றா. வேதார்த்த சங்கிரகம்ங்கிறது உபனிஷத் சாரம். சங்கரர் ஒரு உபனிஷத்துக்கும் தனித்தனி பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஆனா ராமானுஜர் எல்லாத்தையும் சுருக்கி லெக்சர்ஸா கொடுத்தார். நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்னன்னா தனியா புக்ஸ்ன்னு எழுத மாட்டா, ஆச்சாரியன் கொடுக்குற லெக்சர்ஸை ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி வச்சுப்பார், அதுதான் புஸ்தகம். ஸ்ரீபாஷ்யத்துக்கு நடாதூரம்மாள் உபன்யாசம் சாதிச்சுட்டு இருக்கார், காலக்ஷேபம் நோட்ஸ் எடுத்துட்டார் ஒருத்தர், காதால கேட்டு எடுத்துட்டார். காதால கேட்டு உலகத்துக்கு பிரகாசம் படுத்தினதுனால அதுக்கு ஸ்ருத பிரகாஷிகான்னு பேர். ஸ்ருத பிரகாஷிகா பூமோ ஏனாதோ பரிரக்ஷிதா அப்படின்னு தேசிகனுக்கு மங்களாசாசனம் பண்றோமே. லெக்சர்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு உபன்யாசத்துக்கு போனா இனிமே ஒரு விஷயம் எடுத்து வச்சுக்கோங்க, உபன்யாசத்துக்குன்னு ஒரு தனி புக் வச்சிருக்கோம். எவ்வளோ புக்ஸ் கொடுக்குற டைரியா புது வருஷம் ஆயிடுத்துன்னா அவன் ஒரு தனி டைரி கொடுத்துட்றான், காம்ப்ளிமெண்ட்ரி காப்பி பிடி அப்படின்னு. ஒரு டைரி எடுத்து வச்சிருங்க உபன்யாசத்துக்கு. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ கேட்டேளோ அதை எழுதிக்கோங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ரைட் எவ்ரி வேர்ட். நம்ம சொல்றதெல்லாம் எவ்வளோ வேண்டாத வார்த்தையெல்லாம் அக்கப்போரெல்லாம் பேசுறேன், வம்பெல்லாம் பேசுறேன், அதெல்லாம் நீங்க எடுத்துக்கணுங்கிறது இல்லை. ஜோக் நம்பர் 1 ஜோக் நம்பர் 2லாம் எழுதிக்க வேண்டாம். வேணுங்கிறது உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத எழுதிக்கோங்க. so that you can refer to it. ஓஹோ இதுதான் சொல்லியிருக்கார் அப்படின்னு எல்லாம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம என்ன ஜிபி எவ்வளோ ஜிபி ஸ்டோரேஜ், சிபியூவா சென்ட்ரல் ப்ராசஸிங் சிஸ்டமா, நம்ம கண்ட்ரோல் ப்ராசஸிங் சிஸ்டமா இல்லையே. அதனால நமக்கு எல்லாம் இங்க தங்காது. அதனால எழுதி வச்சுக்கோ. எந்த உபன்யாசம் கேட்டாலும் எழுதிக்கோங்க. கிருஷ்ணன் சுவாமி இது கேட்கிறேள், கருணாகரன் சுவாமி இது கேட்கிறேள், அனந்த பத்மநாபாச்சாரியார் இது கேட்கிறேள், அழிசிங்கர் இது கேட்கிறேள், ஆண்டவன் கேட்கிறேள், சுந்தர்குமார் அண்ணா இது கேட்கிறேள், அனந்தராம தீட்சிதர் கேட்கிறேள், எம்பார் விஜயராகவாச்சாரியார் கேட்கிறேள், பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் இது கேட்கிறேள், முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் இது கேட்கிறேள், சிவானந்த விஜயலட்சுமி இது கேட்கிறேள், தூப்புல் லக்ஷ்மி நரசிம்மந்த கேட்கிறேள்,
அதனால இவ்வளவு பேர் கேட்டால் எழுதி வச்சுண்டா இட் இஸ் வெரி குட். நாளைக்கு இன்னொருத்தருக்கு நம்ம பாஸ் பண்ணலாம். என்ன சுவாமி இந்த நோட்ஸ் தானா சொத்து? சத்தியமா நான் சொல்றேனே, ஒருத்தர் வீடா சொத்து கொடுத்தா இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இல்லையா? இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலே அதுல சீப்பேஜ், அது போயிடுத்து, இது போயிடுத்து, இது போயிடுத்து, அது போயிடுத்துங்க. ட்ரூ ப்ராப்பர்ட்டி யாராவது என்ன சொல்லணும் தெரியுமோ? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்கஷன் நிறைய பேர் ஆத்துல நடக்கும். என்ன கொடுத்தா உங்க ஆத்துல? காசி மாலை இருந்தது, அதை 2ஆ பிரிச்சு ஒரு ஓரத்தி ஒன்று எடுத்துட்டா, நான் ஒரு பாதி எடுத்துட்டேன். ஒட்டியானத்தை தான் வைரத்தோடு என்ன பண்ணிட்டானா அவளுக்கு போயிடுத்து. இதுதான் இருக்கு இல்லையா? இதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா. நீங்க பாருங்க, அதுல வைரத்தோடு, காசி மாலை, ஒட்டியானம், நிலம், வீடு, ஷேர்ஸ், இவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்கார். ஆனா அந்த ஷேர் வந்து விற்கணும்னா கூட பாருங்க, சட்டுன்னு அந்த சென்செக்ஸ் இப்போ கீழே போயிடுதுன்னு வச்சுக்கோ, இட் இஸ் கோயிங் சவுத்வர்ட்ஸ் அப்படின்பா, யமதிக்க நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சட்டுன்னு போதும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் காத்தால பேப்பர்ல எக்கனாமிக் டைம்ஸ்ல பார்த்தா ரொம்ப அன்எக்கனாமிக்கலா நமக்கு போயிடும் அன்னைக்குன்னு பார்த்து. ஆனா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம் தான் ஞானம் தான், நாலேஜ். எவ்வளவு நாலேஜ் நம்ம பாஸ் பண்றோமோ அடுத்த ஜெனரேஷனுக்கு, அதுதான் அசெட்டே ஒழிய. அப்பா அம்மா என்ன சொத்து வச்சுட்டு போனா? சுகர் வச்சுட்டு போனார். எங்க அப்பாவுக்கு இருந்தது நேக்கம் வந்துடுத்து, அவ்வளவுதான். இதுதான் அசெட் இல்லையா? அதனால இப்படிதான் பல பேர் சொல்லிப்பா, எங்க அப்பாவுக்கு இருந்தது நேக்கம் இருந்தது, அதான் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம், அப்படி பேரம்பேத்திக்கு அப்படி போயிட்டு இருக்க வேண்டியதா இதுவா? அதனால புஸ்தகம், ராமாயண புஸ்தகம் வாசிச்சேன்னா நீங்க வாசிச்சுட்டு வைக்கிறேள் பாருங்க, அதுதான் பெரிய சொத்து. ராமாயணத்துக்கு உயிர் உண்டு நினைக்காதீங்கோ, புஸ்தகம் நினைச்சுட்டேன்னு வச்சுங்கோ, அதோட ஞானம் தொலைஞ்சுடுத்து. ராமாயணம்ங்கிறது ராமர் அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கார். பாகவதம்ங்கிறது அந்த காலத்துல பாகவத மகாத்மியத்துல முதல் நாள் நாங்கள்லாம் சொல்லுவோம், கிருஷ்ணர் பாகவத புஸ்தகம் இருந்துதான். திடீர்னு ரிஷிகள் பார்த்தா கிருஷ்ணர் மறைஞ்சு விட்டாராம். அப்ப எங்க மறைஞ்சு விட்டார்னு கேட்டார், சுகபிரம்மம் பாகவதத்துக்குள்ள மறைஞ்சு விட்டார். பாகவதத்துக்குள்ள கிருஷ்ணர் இருக்காரு. எவ்வளோ பெரியவா பாகவதம் வாசிக்கும் போது பொலபலான்னு அழுது நான் பார்த்திருக்கேன் தெரியுமோ. பாராயணம் பண்ணுவா, ராமாயண பாராயணம் பண்ணும்போது அடுத்த வார்த்தை நகராது, அப்படியே கத்கதஸ்வரத்தோட கண்ணில் அப்படியே ஜலமெல்லாம் தேங்கும். அதுக்கு முதல்ல அதெல்லாம் தேங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணுமே. ஏதோ அவர் சொல்லி வச்சிருக்க, சுவாமி நீ எந்த ஸ்லோகத்துல அழுதீர் இருங்க, நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சாதானே நம்ம அழ. அதனால அவர் எங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால அர்த்தம் தெரிஞ்சவா அப்படி பொலபலான்னு அழுதுருவா. ஏன்னா அந்த புஸ்தகம்ங்கிறது அந்த வார்த்தை கிடையாதுன்னா, அவள்லாம் அனுபவிச்சு சாதிச்ச வார்த்தைகள் அத்தனையும். அதனால ஒரு ஆத்துல ஒரு ராமாயண புஸ்தகம், சுந்தரகாண்ட புஸ்தகம்னு இருக்குன்னு நீங்க பாராயணம் பண்ணி வச்சுட்டு அந்த புஸ்தகத்தை போரேழ் பாருங்க, அதுதான் உங்க வரக்கூடிய சந்ததிக்கு ரட்சணமே ஒழிய இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டு, நில சர்டிஃபிகேட்டு, நகை, இதெல்லாம் மேபி ஆஃப் சம் வேல்யூ, அப்போதைக்கு ஏதோ கஷ்டத்துக்கு வேணா உதவலாமே ஒழிய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு திஸ் இஸ் நோ வே அ லிங்க் அட் ஆல். அதனால அந்த மாதிரி நம்ம பெரியவாள்லாம் வாழ்ந்திருக்கா. நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம பெரியவாள்லாம் வேதாத்தியனம் தான் பண்ணிருப்பா. வேற என்ன இருந்தது? இன்ஃபோசிஸ் இருந்ததா, டிசிஎஸ் இருந்ததா, கவர்மெண்ட் உத்தியோகம் இருந்ததா, என்ன பண்ணிருப்பா? வேற என்ன? வாட் டு யூ திங்க் they could have done? They could have not done anything else but having done something which is related to religion. வேற வழியே இல்லையே. வேற என்ன பண்ணிருப்பா? பெரிய மல்லர்களாவா இருந்து ரெஸ்லர்ஸ், முஷ்டிகா சூர சாணூரமல்ல இருந்திருக்க முடியாது. என்ன பண்ணிருப்பா? வேதாத்தியனம் தான் பண்ணிருப்பா. என்ன சொத்து இருந்திருக்கும் அவா கிட்ட? Where would have they invested? Only knowledge. அதனால்தான் அந்த நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித்யா, ஆனா அந்த வித்தை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வினயம் இருக்கணுமா. வித்யா ததாதி வினயம், அந்த ஹியூமிலிட்டி இருக்கணும். அதாவது அதான் பாருங்க, பெரிய திருமலை நம்பி சொன்னாரு, அடியேனை காட்டிலும் ஒரு நீச்சன் இல்லை, என்னை விட ஒரு நீச்சன் இல்லைன்னு அவர் சொல்றாருன்னா அவருடைய ஞானம் எந்த அளவுக்கு போயிருக்கணும். ஏன்னா ஹியூமிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நாலேஜ், பட் டுடே இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஹியூமிலிட்டி கம்மியாக தானே இருக்கு. நாங்கள்லாம் பிசிக்ஸ்ல பாயில்ஸ் லான்னு ஒன்று படிப்போம். அதில் P இஸ் கரெக்டா சுவாமி? ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், வால்யூம் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்புறம் PV போடும்போது தான் நாங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒன்று போட்டுட்டு 1/something இல்லையா, அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு ஒன்று.
PV is equal, அது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது கே, அந்த F is equal, இந்த ஏதோ ஒன்றுல கே கூட வரும். இப்போதான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், ஒன்றும் ஞாபகம் இல்லை, இது உபன்யாசத்துக்கு தான் உதவுது. அதனால இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் மாறி இருக்கு. ஹியூமிலிட்டிங்கிறது அந்த காலத்தில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு நாளும் நம்ம பிரார்த்திக்கணும், பெருமாளுக்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும்னா அந்த வினயம் நமக்கு கொடுக்கணும்னு. எங்கள் ஆச்சாரியன் சௌமிநாராயணாச்சார் சுவாமி ரொம்ப பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர், சிஇஓவா ரிட்டையர் ஆனவர். அடியனுக்கு ரகசியத்திரேசார காலக்ஷேபம் சாதிப்பர். ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப பெரிய பாம்பேல பெட்டார் ரோட்லலாம் இருந்து பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர். 60 வயசு ஆனவுடனே சிஇஓவா ரிட்டையர் ஆனார். அடுத்த நாள் காலக்ஷேபம் சாதிக்கிறதுக்கு பாம்பே லோக்கல்ல செகண்ட் கிளாஸ்ல பஞ்சகஜம் கட்டிண்டு ஏறி வந்து காலக்ஷேபம். ஏன்னா அந்த உத்தியோகத்துல இருந்துட்டு செகண்ட் கிளாஸ்ல வருதுங்கிறது எல்லாரும் பாப்பா இல்லையா, கொஞ்சம் வந்துட்டாலே நமக்கு. அப்படி இருக்கக்கூடியவர் எங்க தேசிக சபாக்கு யாராவது வந்தான்னு வச்சுங்கோ, முதல்ல பிரசாதத்தை தொன்னையில போட்டுட்டு வாசல்ல கொண்டு நிப்பர். யாராவது வந்தா இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வரவேற்பர். நம்ம வந்து என்னப்பா வரட்டும், அவளை கேட்கட்டும், நான் எது கொடுக்கணும், இந்த எண்ணம் அந்த படிப்புக்கு வராது. அந்த ஞானம் சார ஞானம் வந்துடுச்சுன்னா இது வராது. அதனால அப்பேற்பட்ட நம்ம பெரியவாள்லாம் இருந்திருக்கா. ஸ்ரீபாஷ்யக்காரர் 3வது வாட்டி வரும்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துடுச்சு திருப்பதியில, இது சிவனா விஷ்ணுவா அப்படின்னு. ஏன்னா நிறைய பௌத்தாள் வந்து என்ன சொல்லிவிட்டா இதுதான் புத்தான்னுட்டா. அவ என்ன சொன்னா சில சில சின்னங்களை பார்த்தா இது புத்தா மாதிரி தெரியுதுன்னா. ஜெயினாள் விடுவாள், அவ வந்து பௌத்தாளுடைய ஒரு ஜட கொஷுரு, அவ பின்னாடியே வந்துவிட்டா இது எங்க மகாவீரா தீர்த்தங்கரா அப்படின்னு. இல்லை சுவாமி அவர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காருன்னா இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தீர்த்தங்கரா, ஃபார் அ சேஞ்ச் ஹீஸ் வேரிங் ட்ரெஸ் அப்படின்னு அவ புதுசா ஒரு ஒன்றத்தை கிளப்பி விட்டுவிட்டா. அடுத்தது சாக்தாள் வந்தா. சாக்தாள் வந்து சொன்னா இது பாலாஜி. பாலான்னா என்ன தெரியுமோ, பாலா திரிபுர சுந்தரி, அதனால பாலாஜி அப்படின்னு விட்டா. அடுத்தது சைவாள் வந்து சொன்னா இதுதான் சிவபெருமான். அடுத்தது ஸ்காந்த் கௌமாராள், முருகனை வழிபடக்கூடியவா இதுதான் முருகன். மொத்தத்துல இப்ப பெருமாளுக்கே குழப்பம் வந்துருச்சு. நம்ம யாரா இருக்கோம், எல்லாரும் ஸ்கந்த ஸ்கந்த தரோ துரியோ வரதோ வாயுவானா எல்லாரும் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கா. இப்போ நீர் தான் புத்தர்னு சொன்னா அவர் தான் புத்தர், நீர் மகாவீரர்னா ஆமா மகாவீரர். ஆனா புத்தர் அவர் சரீரத்துல இருக்கார், மகாவீரர் அவர் சரீரத்துல இருக்கார். ஷரீரியில யார் சுவாவம்னா பரமாத்மா பெருமாள். ஆழ்வார் பாடியிருக்காருன்னா ஒத்துக்கல. எல்லாரும் ராமானுஜர்கிட்ட சொன்னா நீ நார்த்துக்கெல்லாம் ஜர்னி பண்றது நிறுத்தும், கம் அர்ஜென்ட்லி எஸ்எம்எஸ். அந்த காலத்துல தந்தின்னு ஒண்ணு இருக்கு, கரெக்டா சுவாமி? நான்லாம் ரொம்ப பார்த்ததுல எங்க பாட்டி சொல்லுவா, தந்தி வந்து கொடுத்தனாலே பயப்படுவா அந்த காலத்துல. ஐயோ தந்தி வந்து கொடுத்தோம் அப்படின்னா நின்று நடுங்குவா. அதனால ஸ்டார்ட் இம்மீடியட்லின்னு ஏதாவது ஒண்ணு வரும், ஹி ஹஸ் எக்ஸ்பயர்ட் ஏதாவது ஒண்ணு வரும். அதனால தந்தி அடிச்சு விட்டா ராமானுஜருக்கு, SOS கம் டு திருப்பதி இம்மீடியட்லி. ராமானுஜர் பயந்துட்டார், என்னமோ நடக்கிறது. அப்படி வந்து பார்த்தா இது எல்லாரும் சண்டை போட்டு இருக்காங்க, இது விஷ்ணுவா சிவனா புத்தாவா மகாவீராவா பெருமாள். அதுக்கு மேல தலை பிச்சுக்கிறார். நம்ம யாருன்னு இவாளுக்கு என்னத்தை சொல்ல யாராவது நிரூபிக்கணுமே. அப்பதான் ராமானுஜர் வரதை பார்த்துட்டு பெருமாள் கொஞ்சம் மூச்சு விட்டார். சரி இவர் ப்ரூவ் பண்ணிவிடுவார், இவரை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்ப ராமானுஜர் டிபேட் பண்ணார். ஃபுல்லா ஆழ்வார் பாசுரங்கள் வச்சு இதுதான் பெருமாள், நீர் சொல்றதெல்லாம் தகாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண உடனே ராத்திரி பெருமாளுடைய சின்னங்கள் சிவபெருமானுடைய சின்னங்கள்லாம் வச்சு திற போட்டா. அடுத்த நாள் காலத்தால பெருமாளுக்கு சங்கு சக்கரம் சாத்தியிருந்தார் பெருமாள். அப்பனுக்கே சங்காளி அழித்தவர் எம்பெருமானார். அதனால சுருக்கமா இவாள்லாம் வந்து போட்டா, ஆனா நிலைச்சு நின்னது பெருமாள் தான். அன்னமாச்சாரியர் எடுக்கிறார். ಎಂಟ ಮಾತ್ರಮುನ ಎವ್ವರು ತರಚಿನ ಅಂಟ ಮಾತ್ರಮೇ ನೀವು కొలుతులు మిము వైష్ణవులు కోరివితో విష్ణుడని పలుకుతులు మిము వేదాంతులు పరబ్రహ్మం అనుచు తలతులు మిము శైవులు తగిల భక్తులును శివుడనుచు అలరి పొగడు దురు కాపాలికుడు ఆది భైరవుడనుచు ఎంట మాత్రమున ఎవ్వరు తరచిన అంట మాత్రమే నీవు సరినెందు శక్తేయులు శక్తి రూపు నీవనుచు దర్శనములు మిము నానా విధులను తరకుల దొరకుల భజింతులు చిరులమే మిము అల్ప బుద్ధి తలచిన వాడికి అల్పం బవుదురు గరిమల మిమునే గన బుద్ధునకుడవు నీవరన కొలతే లేదువు మరి నీవి గొరవే తామరవు ఆవల భాగీరథి తర బాబుల ఆజలమే కూడిన లెంట్లు శ్రీ వెంకటపతి నీవైతే
క్షేమము చేకొని ఉన్న దైవమని నీవలనే నీ శరణమెన ఇది ఏ పరతత్వము నాకు ఇది ఏ పరతత్వము నాకు இது ஏ பரதத்துவமு நாக்கு அப்படின்னு எடுத்தார் பாஷ்யக்காரர் அன்னமாச்சாரியாள். அந்த பாஷ்யக்காரர் பெருமாள் எதிர்க்க உட்கார்ந்துட்டு எடுக்கிறார் ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யக்காரர்னு பேராச்சே. பிரம்மசூத்திரத்துக்கு எக்ஸலண்ட் கமெண்ட்ரி ஸ்ரீபாஷ்யம்னு பேர். அதுல முதல் ஸ்லோகம் அகில புவன ஜன்மஸ்தேம பங்கதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. பரபிரம்மம் யாருன்னு கேட்கிறார். பிரம்மணி ஸ்ரீனிவாசே. பரபிரம்மம் யாருன்னா ஸ்ரீனிவாசனா. பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா. பேர்பட்ட பெருமாளை பிரார்த்திக்கிறேன், எனக்கு பக்தி மனசுல நிக்கணுங்கிறார். இப்போ முதல் வார்த்தை எடுக்கிறார் அகில. இப்பதான் கொஞ்சம் டெக்னிக்கலா ஒரு விஷயம் சொல்ல போறேன், புரிஞ்சுக்குங்க. இல்லைடா முதலே சங்கல்பம் எடுத்துடலாம். இல்லை ஒன்றும் கேட்கறாப்புல இல்லை புரியவும் புரியாது விட்டுடலான்னா அக்கப்பொரு பார்க்கலாம். இது சொல்லும் போது கேட்டேன்னா ஒரு வாட்டி தான் சொல்லப்படும். நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்னா மாதிரி அப்படின்னா டைலாக் விடுறா பாருங்க, எனக்குன்னு ஏற்படுத்தி வச்சிருக்கா. சொல்றது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு 1 மாசம் காலக்ஷேபம் எடுப்பா இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால சுருக்கமா இப்ப நான் 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு சொல்ல போறேன். இதுதான் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் ஸ்ரீபாஷ்யம். எப்படின்னா அகில, இது இந்த வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தையே கிடையாது. ஆனா தமிழ்ல சொல்லும்போது அகிலா, அது எங்கேயும் க வந்ததுன்னு தெரியல. அகிலா க, அதனாலதான் அகிலா. அகில இருக்கா இந்த இடத்துல அகில. அகில அப்படின்னா ஒண்ணு விடாமல் எல்லாத்தையும் படைச்சவர். ஒண்ணு விடாமல் எல்லாத்தையும் படைச்சவர். இப்ப எல்லாத்தையும் சொன்னா இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பா, பிரம்மாவை அந்த ஒண்ணு விடாமல் அவரும் வந்துட்டார், சிவனை வந்துட்டார், இந்திரனை வந்துட்டார், திருப்பதி வந்துட்டார், ராஜ் பார்க் வந்துட்டார், பேஸ்மெண்ட் வந்துட்டார், நம்ம சேர் வந்துட்டார், மைக் வந்துட்டார். மைக்லேருந்து சேர்லேருந்து நம்மள்லேருந்து பிரம்மாலேருந்து சிவன்லேருந்து எல்லாத்தையும் படைச்சவர் அவர். இந்த அகிலங்கிற வார்த்தை சேஷம் விடாமல், without keeping any balance, the one who has created everything. ஆனால் சகலன்னு ஒரு வார்த்தை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகல, சகலமும் எனக்கு தெரியும். யாரும் எனக்கு அகிலமும் எனக்கு தெரியும் சொல்ல மாட்டா, சகலமும் எனக்கு தெரியும். ஏன்னா சகலம்னா ஒண்ணு விடாமல்னு அர்த்தம் வராது, படைச்சவர்னு தான் அர்த்தம். இப்ப பிரம்மாவை சொன்னார்னா சகலத்தையும் படைச்சவர். ஒண்ணு விடாமல் படைச்சவர்னா சகல சொல்ல முடியாது, எதையோ விட்டு வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா பெருமாள் அவர் படைக்கலையே. அதனால சகலத்தையும் படைச்சவர் பிரம்மா, அகிலத்தையும் படைச்சவர் பெருமாள். புரியுறதா வித்தியாசம்? சரி, இப்ப நிகிலன்னு ஒரு வார்த்தை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிகில, இது என்ன சுவாமி, வாட் இஸ் திஸ் நிகில அப்படின்னா அதுக்கும் அர்த்தம் ஒண்ணு விடாமல் படைச்சவர். So அகில and நிகில have the same meaning, whereas சகல is not complete in its meaning. புரியுறதா? ஆனா பாஷ்யக்காரர் அகிலன்னு தான் எடுத்திருக்கார், நிகிலன்னு எடுக்கல. ஏன்னா ஒரு கிரந்தம் ஆரம்பிக்கும் போது அகாரத்துல தான் ஆரம்பிக்கணும். அதனால்தான் நான் அபுதாபிக்கு போகும்போது எல்லாரும் சொன்னா, நீங்க துருஷ்க ஊருக்கு உபன்யாசம் பண்றேன். இல்ல இல்ல, அபுதாபி அகாரத்துல தானே ஆரம்பிக்கிறது. அதனால பாஷ்யக்காரரே ஒத்துப்பார், அகாரார்த்தோ விஷ்ணு. அதனால இந்த ஊருக்கு கூட பேரு அலிப்பேரின்னு தான் பேர். இந்த இடத்துக்கே அலிப்பேரின்னு தான் பேர். நீங்க அட்ரஸ்ல கேட்டு பாருங்க, அலிப்பேரின்னு தான் சொல்லுவாங்க. அதனால அகில அப்படின்னா பாஷ்யக்காரர் கிரந்தத்தை ஆரம்பிக்கிறோம், நிகிலனும் போடலாம், நகாரத்துல ஆரம்பிக்க வேண்டாம், அகாரத்துல ஆரம்பிக்கலாம்னு அகிலன்னு ஆரம்பிச்சார். இப்ப தேசிகன் பார்த்தார், இப்போ நம்ம நிகிலவை யூஸ் பண்ணலன்னா எல்லாரும் இந்த ப்ராஹிபிட்டட் வேர்டுன்னு நினைச்சிருவான்னு தயாசதகத்துல எடுத்தார். அப்பி நிகில லோக சுச்சரித முஷ்டிம் தயதுரித மூர்ச்சனா ஜுஷ்டம் அப்படின்னு நிகிலவை போட்டுவிட்டார். சகலன்னா கிடையாது. இப்ப செட் தியரி வச்சு சொல்றேன்னு வச்சுங்க, மேத்ஸ்ல செட் தியரியில வென் டயக்ராம்னு ஒன்று உண்டு. வென்னு ஒரு பெரிய மகாத்மா, அவர் எந்த ஆச்சாரியன் கிட்ட பரண்யாசம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, ஒரு பெரிய மிஸ்டர் வென், ஸ்ரீ ஊவே வென், அவர் என்ன பண்ணியிருக்கார், சர்க்கிள் சர்க்கிளா போட்டு யூ கேன் மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னார். இப்போ சர்க்கிள்ஸ் போடும்போது சில இடத்துல ஒன்னா சேரும்,
சில இடத்துல சேராது. சேராமல் இருந்துட்டா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு அர்த்தம். காமன் எலிமெண்டே கிடையாது. பல பேர் சொல்லுவா, மாமி வரமாட்டா, எனக்கும் மாமிக்கும் சேரவே சேராதும்பா அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மாமி வருவா, நான் மூவிக்கு போனா மட்டும் வருவா, கோவிலுக்கு போனா வரமாட்டா அப்படின்னு சொன்னா இன்டர்செக்ஷன். ஏன்னா காமனா ஏதோ 1-2 தான் இருக்கு. மூவி மட்டும் பாஜிராவ் மஸ்தானி மட்டும்தான் அதுல இருக்கு, வேற இல்லை. இதே நான் போற இடத்துக்கெல்லாம் மாமி வருவான்னா யூனியன், ஃபுல்லா யூனியன் சேர்ந்து விட்டான்னு அர்த்தம். எல்லா ஜன்மத்திலையும் இந்த மாமிக்கு நான் தான், இந்த மாமாக்கு நான் தான் ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். யாராலையும் சொல்லவே முடியாது அதெல்லாம், இல்லையா? அதனாலதான் பரண்யாசம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மத்துல யாராவது இந்த பரமேஸ்வரா பிராய்லர்ஸ்ல நம்மளும் ஒரு கோழியா வந்துடுவோம். நேற்று ஒரு மாட்டின்றது பாருங்க, எதிர்க்கு ஒரு வண்டி வந்தது பார்த்தேடா, அது பெருமாள் நமக்கு வச்சிருக்கார். ஏன்னா ஈஸ்வரஹா ஈசானஹான்னு வந்தது பெருமாளுக்கு. ஞாபகம் இருக்கா பேரு? ஈஸ்வரஹான்னு ஒரு நாமம் சொன்ன ஞாபகம் இருக்கா? சஹஸ்ரநாமத்துல நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவஹா புருஷோத்தமஹா சர்வஹா சர்வஹா சிவஹா ஸ்தானு ஈஸ்வரஹான்னு ஒரு இடத்துல வரும். ஈசானனும் அவன் தான், ஈஸ்வரனும் அவன் தான், பரமேஸ்வரனும் அவன் தான். ஏன்னா நம்ம 3 தத்துவங்கள் சொல்லும் போது அச்சித்து சித்து ஈஸ்வரன் தான் சொல்றோம். பரமேஸ்வரன் அவன் தான், டவுட்டே இல்லை. பெருமாள் எதுக்கு நமக்கு யோசிச்சு பாருங்களேன். எவ்ரிதிங் இஸ் ஃபார் அ காஸ். பெருமாள் காரணம் இல்லாம ஒரு வண்டியை நிறுத்தி வைக்கவே மாட்டார். அந்த வண்டி எதிர்க்க வந்தது, அந்த வண்டி என்ன சொல்லிட்டு, நீ பின்னாடி போங்கிறது. அப்ப நம்ம என்ன சொன்னோம், நான் இந்த வழியில வந்திருக்கேன். ஆக்சுவலி நம்ம போனது என்ன தெரியுமோ, நம்ம போற வழி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் இருந்தது. அந்த பக்கம் கொஞ்சம் கல்லும் முரடும் பாதையா இருந்துட்டு, அது கொஞ்சம் போக முடியாத அளவுக்கு பாதை, பக்தி மார்க்கம். இதே இந்த இடத்துல சிமெண்ட் ரோட் போட்டு வச்சிருந்தான், இது சரணாகதி. ஆனா சரணாகதி ஒன் வே தான். பண்ணிட்டேன்னா நீங்க நேர போக வேண்டியதுதான். அப்ப நாங்க சொன்னோம், நாங்க சரணாகதி பண்ண போறோம். அவன் சொன்னா, நீ பண்ணலைன்னா நான் இந்த வண்டியில ஏத்தின்னு போயிடுவேன், பிராய்லர்ஸ்ல ஏத்தின்னு போயிடுவேன்னு சொல்லியிருக்கான். அதனால நம்ம சொன்னோம், கவலைப்படாதப்பா, நாங்க பண்ணிடுறோம், அதனால நீ கவலையே படாத, நீ போய்க்கோ, நீ சைட்ல ஒதுங்கிக்கோ, நாங்க இந்த சரணாகதி மார்க்கத்துல வந்துடுறோம் அப்படின்னு வந்துருக்கோம். அதனாலதான் பெருமாள் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. சும்மா பிராய்லர்ஸ் இல்லாட்டா இதுக்கு நம்ம காலியா வேற அந்த வண்டி இருந்தது பார்த்தேடா. ஒரு கரெக்டா பாருங்க வைஜெயந்தி மாமி, நீங்க சொல்லுங்க, ஒண்ணு கூட இல்லை. அதான் அவன் பார்த்து வச்சிருக்கான், எல்லா கேஜியும் காலியா வச்சிருக்கான். நம்ம மட்டும் பண்ணிக்கலன்னு வச்சுங்கோ, அடுத்த கோழி நம்ம தான். இப்போது யோசிச்சு பாருங்க, பண்ணிக்கிடமா வேண்டாமா, டக்குன்னு போய் பண்ணிட்டு இருக்கோம். இதுல சந்தேகமே இருக்கக்கூடாது. பண்ணிண்டாதானா, பண்ணிக்காத வாழலாம் நல்ல, இந்த விஷயத்துக்கே போகாதீங்க. இந்த குதர்க்கவாதமே வேண்டாம். பண்ணிக்காத வாழலாம் நல்ல வாழா, பண்ணிக்கிற வாழலாம் கெட்ட வாழா, ஏன் பண்ணிண்டா என்ன, இப்படி பண்ணிண்டா என்ன, ஏதோ கேட்டாச்சு இல்லையா, என்ன கேட்டு தொலைஞ்சு விட்டேன் சரணாகதி பத்தி. கேட்காமல் இருந்தால்தான், தெரியாமல் இருந்தால்தான், யூ ஸ்டில் ஹாவ் அ ரீசன். தட் இக்னரன்ஸ் இஸ் த ரீசன். ஸோ ஐ டிட் நாட் நோ. இப்போ பல பேருக்கு இப்போ கென்யாலேருந்து வந்திருக்கா சுபத்ரா மாமி, அங்கே போய் ஏதோ சம்புடுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸ்டீஃபன் எனக்கு ஒரு டிரைவர் ஓட்டினார். நான் நைரோபிக்கு உபன்யாசம் பண்ணும்போது எனக்கு ஸ்டீஃபன் தான் டிரைவர். அவருக்கு சரணாகதி பற்றி தெரியாது. ரொம்ப நல்ல மேன், ஓவர்டேக். அதுவும் என்ன எடுத்து நான் அது எந்த ஒரு இடத்துக்கு போனேனே, இல்லை இவா ஊரில் தான் நைரோபியில் அந்த எம்பசிக்காரெல்லாம் ஒரு இடத்துல தங்குறாளே, அது பேர் என்ன, கிகிரி வேற ஏதோ ஒரு ஊர். நான் போயிட்டு இருக்கேன், மலையில ஏறுறது என் காரு. எனக்கு டிரைவர் ஸ்டீஃபனுக்கு இங்கிலீஷ் தெரியும், அதனால அவருடைய மொழியெல்லாம் நான் கற்றுக்கணுங்கிறது இல்லை. அதனால ஸ்டீஃபனுக்கு சொல்லிகிட்டே வந்தேன். போயிட்டு இருக்கான், அவனோட ஏதோ பேச்சு கொடுத்துட்டே வந்தேன். ரொம்ப மெதுவாக போனான், என்னால் தாங்கலை. நம்மள இண்டியன்ஸ் இல்லையா, அதனால முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, கல் எடுத்துன்னு போகிறது, மெதுவாக அந்த லாரி போகிறது. இவர்கிட்ட சொல்கிறேன், ஐயோ வண்டி இல்லையா, ஐயோ யூ ஓவர்டேக். அவன் ஓவர்டேக்னா அவனுக்கு என்னன்னே தெரியல. அது பெரிய நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா, நம்ம அதில் தானே பிறந்து வளர்ந்துருக்கோம். அதனால எப்படி ஓவர்டேக் பண்ணலாம், லெஃப்டில் பண்ணலாமா, ரைட்டில் பண்ணலாமா, மேலே ஏறலாமா, பாதாளத்தில் ஒரு குழி தோண்டி கீழே போகலாமா, இல்லையா? நம்ம ஓவர்டேக் தான் நம்ம டிரைவிங்குடைய ஃபஸ்ட்டு வார்த்தை இல்லையா. ஓவர்டேக் தெரியல, இதற்கு எங்கே மோட்சம் கிடைக்கும்னா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ நல்லவன், கிடைக்கும். ஏன்னா அவன் சரணாகதி தெரியலனாலும் கிடைக்கலாம், பெருமாள் நினைச்சாருன்னா கிடைக்கும். ஆனால் இப்போ நமக்கு தான் ப்ராப்ளம். பெருமாள் என்ன பண்ணி விட்டார், நமக்கு 1000 வருஷமா சந்ததியா வச்சு சரணாகதின்னு ஒரு புக்கை போட்டு கொடுத்து விட்டார். சொல்றதுக்காக தேசிகனை வச்சு விட்டார். பிடிச்சிருக்கோ இல்லையோ துஷ்யந்த் ஸ்ரீதரை ஒரு 1000 வாட்டி சொல்ல வச்சு விட்டார். இப்போ காதால கேட்டுட்டோமா, இப்போ பண்ணலேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நல்ல வாழா இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அதனால பண்ணிட்டு இருக்கோம்.
எது சொன்னாலும் திரும்பி அதே விஷயத்துக்கு தான் வரேன். அதனால பண்ணிட்டு இருக்கோம். யாம் பெரும் சம்மானம். அதனால பெருமாள் ஒண்ணு விடாமல் எல்லாத்தையும் படைக்கிறாரு இல்லையா, அதனால அவருக்கு விஸ்வரேதாகான்னு பேர். அகில வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அகிலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிக்கிலா ஞாபகம் வச்சு, சக்கலான்னு பேர் இருக்காதீங்க. அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்ல அது அரியர்ஸ் வச்சிடும். அகில நிக்கிலனா தான் ஒண்ணு விடாமல் எல்லாம்னு அர்த்தம். சக்கலன்னா ஏதாவது ஒண்ணு விட்டுருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் ஏதாவது ஒரு அரியர்ஸ் வச்சுன்னு திருப்பி ஆவருத்தி சாஸ்திரமா நம்ம ஃபீஸ் கட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். சக்கலான்னு பேர் வைக்காதீங்க, அகிலா ஒரு நிக்கிலா இஸ் ஓகே. அதனால இந்த பேர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ்க்கு அகிலா நிக்கிலா அப்படின்னு. அதனால விஸ்வம் காரியம் அஸ்யேதி, உலகங்களுக்கெல்லாம் மூல காரணமாய் இருப்பவர் விஸ்வரேதாக. விஸ்வரேதசே நமஹ, விஸ்வரேதசே நமஹ, விஸ்வரேதசே நமஹ. எவ்வளவு அழகா அடுத்த வார்த்தை எடுக்கிறார் பெருமாள். வேதங்களை காப்பாத்தி கொடுத்தவர். ஏன்னா சோமன் ஒரு அசுரன், அது பல இடத்துல ஹயக்ரீவன் ஒரு அசுரன் சொல்லுவா. என்ன சுவாமி ஹயக்ரீவன் ஒரு அசுரனா, ஹயக்ரீவ பெருமாள் இல்லையா? அப்படி இல்லை. அந்த காலத்துல ஹயக்ரீவன் ஒரு அசுரன் வேற இருந்திருக்கான். பெருமாள் பேரை வச்சுட்டு அசுரத்தனம் பண்ணவனும் ஒருத்தர் இருக்கான். அதனால இப்ப நீங்க பல பேருக்கு இந்திராணின்னு பேரு, அவ பண்ற காரியம்லாம் நன்னாவா இருக்கு. அதனால அந்த காலத்துல ஹயக்ரீவன் ஒருத்தன் பேர் வச்சுட்டு அட்டகாசம் பண்ணியிருக்கான். வேதத்தை எடுத்துன்னு போயிட்டான். என்னன்னா பிரம்மா இந்த எல்கேஜி குழந்தைகளுக்குலாம் நீங்க ஸ்கூலுக்கு புக் கொடுத்தமிச்சேன்னு வச்சுக்கோ, அது கை வீசின்னு வந்துவிடும். ஆத்த புஸ்தகம் காணோன்னு அழும் இல்லையா? அதுக்கு பாவம் புஸ்தகத்தை எடுத்துன்னு வரணும்னு தெரியாது. போக போக பெரியவாளுக்கெல்லாம் தான் என்ன அதனால ஏதாவது ஒண்ணுத்த விட்டுட்டு வந்துடும் அந்த குழந்தை. பிரம்மாவும் நோட் புக் தொலைச்சுட்டு அழுவார். அவருடைய நோட் புக்கு வேதம்னு பேர். அடிக்கடி வேதத்தை தொலைச்சு விடுவார். மறுபடியும் அப்பா கிட்ட போயிடுவார். அவருக்கு அப்பா யார்? பெருமாள் கிட்ட. அப்பா வேதத்தை தொலைச்சு விட்டேன். அப்ப பெருமாள் என்ன பண்ணுவார்? ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து உபதேசிப்பார். அடுத்த நாளும் தொலைச்சுட்டு வருவார். ஹம்சாவதாரம் எடுத்து உபதேசிப்பார். இந்த மாதிரி பிரம்மாவுக்கு அடிக்கடி ஒண்ணு தொலைச்சு விடுவார், இல்லாட்ட கொட்டாவி விட்டு விடுவார். அவர் கொட்டாவி விட்டா மதுகையிட்ட பாடு வந்துருவார். ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருவார். பெருமாளுக்கு பிரம்மாவை பிள்ளையா வச்சுட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. சில பேர் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போறதுக்கே பயப்படுவா. ஐயோ உங்க பிள்ளைய வச்சுன்னு நீங்க எங்க ஸ்கூலுக்கு அமிச்சு நாங்க படுற பாடு இருக்கு பாருங்கோ அப்படிம்பா. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்பேன். ஏன்னா அடியனுடைய தாயார்லாம் 25 வருஷமா டீச்சரா தானே இருக்கா. அதனால அவ அப்பா அம்மாவுக்கு குழந்தைகளை பத்தி தப்பு சொன்னாலும் கோவம் வந்துடும். ஐயோ உங்க குழந்தை செல்வத்துள் செல்வம், ஆச்சரியமா இது நீங்க எவ்வளவு ஜன்மம் புண்ணியம் பண்ணி பெத்தெடுத்திருக்களோ அப்படின்னு சொல்லுவேன். அர்த்தம் என்ன? அத்தனை பாவமும் நாங்க பட வேண்டியதா இருக்கே அப்படின்னு அர்த்தம். அதனால பிரம்மாவை பிள்ளையா வச்சுன்னு கொஞ்சம் பெருமாள் கஷ்டப்பட்டு விட்டார். ஒண்ணு வேதத்தை தொலைச்சு போடுவார், இல்லாட்டா வேதத்தை எவனாவது இவர் ஒழுங்கா வச்சிருந்தாலும் சில குழந்தைகள் இப்படி எடுத்துன்னு போவோம். இன்னொரு குழந்தை ரொம்ப சாமர்த்தியமா புடிங்கின்றும். இந்த டப்பால ஏதாவது அம்மா எல்லாம் இந்த எல்கேஜி குழந்தைகளுக்குலாம் பிஸ்கெட்ஸ்லாம் போட்டான் அப்பா. இது நம்ம மாத்து குழந்தை பேக்கு மாதிரி முழிக்கும், பக்கத்து குழந்தை என்ன சாப்பிட்டு அது குழுன்னு வளர்ந்துட்டோம். இது நோஞ்சா மாதிரி இருக்கும். அதனால பிரம்மா என்ன பண்ணிவிடுவார், எப்போவாவது கேர்ஃபுல்லா இருந்து வேதத்தை பார்த்துக்கணும்னா சோமகாசுரன் ஒரு அசுரன் எடுத்துன்னு போயிட்டான். அப்ப வேதத்துக்கெல்லாம் இந்த சோமகாசுரன் குளிக்கவே மாட்டான், ரொம்ப டர்ட்டி. அதனால டர்ட்டியா இருந்ததுனால வேதத்துக்கு கலங்கம் வந்துருச்சு. அதனால அது என்ன பண்ணிட்டான், பெருமாளே இந்த பிரம்மா கிட்ட நீர் ஒப்படைச்சுட்டீர், கஸ்டடி அவர்கிட்ட கொடுத்துட்டீர், அவர் எங்களை கேர்ஃபுல்லாவே பார்த்துக்க மாட்டேங்கிறார். அதனால நீர் எம்மை ரட்சிக்க வேண்டும். வேதங்கள் கேட்டுதான் பெருமாள் சொன்னாரா, நான் உன்னை ரட்சிக்கிறேன். இப்போ நீங்க ஏதாவது கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும்னு வச்சுங்கோ, என்ன பண்ணுவேள், ஒன்று பேக்ல வச்சுப்பேள், இட்ட கால் கடியில வச்சுட்டுருவேள். நிறைய இடத்துல பெருமாள் என்ன பண்ணிவிட்டார், தனக்கடியில வேதத்தை வச்சுட்டார். வேதங்கள்லாம் சேர்ந்து மலையானதுதான் வேதாத்ரி. ஞாபகம் இருக்கா? இது எல்லாரும் முழிக்கிறீர்கள், எனக்கு என்னமோ நம்ம போனோமானே சந்தேகம் வந்துடுத்து. மட்டப்பள்ளி பக்கத்துல பாருங்க, வேதாத்ரி. அங்க வேதாத்ரி கேத்தவரத்துக்கு நம்ம போல பிளான் போட்டு நம்ம போல, நாக்சலைட்ஸ் வந்துருவான்னு பயம். அதனால நாக்சலைட்ஸ் நம்மளும் எடுத்துன்னு போயிடுவா, பிரம்மாவுக்கு வேதத்தை எடுத்துன்னு போயிடுவா, நம்மளும் எடுத்துன்னு போயிடுவா. அதனாலதான் ப்ராப்ளம். அதனாலதான் வேதாத்ரிக்கு போனோம். வேதாத்ரியில ஞாபகம் இருக்கா, பின்னாடி கிருஷ்ணா நதி ஓடிந்து சிலார், அப்புறம் கத்தி எல்லாம் வச்சாலே கத்தி. அதான் நான் இவ்வளவு வாட்டி கத்தி கத்தி சொல்லியிருக்கேன். அதனால ஞாபகம் வச்சுங்கோ, அது வேதாத்ரி. அந்த வேதாத்ரியில சோமகாசுரன்கிற அசுரன் வேதத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் பெருமாள் ரட்சித்தபடியால் வேதாத்ரி எடுத்தா.
பெருமாள் எப்படி ரட்சிச்சார்? மீனா ரட்சிச்சார். அதனால்தான் நாகலபுரம். நாகலபுரத்துல மீனா பார்த்தேளா இன்னைக்கு மத்ஸ்யமூர்த்தியா? வேத நாராயணன், வேதத்தை ரட்சித்து கொடுத்த நாராயணன் பார்த்துட்டு, இந்த வேதத்தை ரட்சித்து கொடுத்த நாராயணன் பார்த்தார். நம்மளை அடைவதற்காக அடைன்னு சொல்றாரு. என்னன்னா இப்போ சில குழந்தைகளுக்கு நம்ம சொல்லுவோம், ஒழுங்கா படிடா, நீ எங்க படிக்கிறதுக்கு இடம் கொடுக்குற, ஐ டோன்ட் ஹாவ் அ ரூம் செப்பரேட்லி, எல்லாம் தனியா ஒரு ரூம் கொடுத்து, அப்புறம் ஐ வாண்ட் சில இந்த குழந்தைகள் பண்ற அட்டகாசம்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு ரூம் வேணும் தனியா, ஐ வாண்ட் நைட் லேம்ப். பகல்லே படிக்கிற பாடு இல்லை, இரவுல படிக்க போறதுதான் இது. அதனால நைட் லேம்ப் வேணும், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட், ஏசி போட்டு நான் தூங்கும். அதனால ஏசி எல்லாம் போட்டுவிட்டு எல்லாம் அட்டகாசம் பண்ணும். ஆனா ஒன்றும் கேட்டபாடு இல்லை. அதனால பெருமாள் மாட்டுக்கு என்ன சரணாகதி பண்ணுங்கிறார். ஆனா என்ன சுவாமி சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கீர் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார், சரணாகதி பண்றதுக்கு காது கொடுத்துருக்கேன். காதை வச்சு எப்படி சரணாகதி பண்ணுவீள்? இப்ப நீங்க கேட்கிறீள் இல்லையா? அதனால்தான் வள்ளுவர் என்ன சொல்றார், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னா. அதனால காதால ஃபர்ஸ்ட் விஷயத்தை கேட்டுக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் ஆக்சசரி கொடுத்துட்டார். இப்ப இது எங்க டைரக்டா போறது சுவாமி? அப்படி வந்துருது சுவாமி, இப்படி போயிட்டு அப்படி வந்துருது, பிரெயினுக்கு போகணும். அதனாலதான் இந்த பண்ண நீங்க ஒரு வாட்டி ஒரு காதால கேட்டுட்டு சேஃப்டிக்கு ஒரு காதை மூடிட்டு இருங்கோ, அது பர்பெண்டிகுலரா போகும். இப்படி வந்துட்டு இப்படி ரைட் ஆங்கிள் போகும், செரிப்ரமோ செரிபலமோ ஏதோ ஒண்ணுத்துக்கு போகணும். ஏன்னா மெடுலா அப்ளாங்கேட்டாக்கு இங்க செரிப்ரம்மா பிரம் தானே அந்த பில்ஸ் அந்த சாரி இப்ப கரெக்டா டாபிக் செரிப்ரம்க்கு அது போகணும். மெடுலா அப்ளாங்கேட்டாக்கெல்லாம் போக வேண்டாம், அங்க போகணும். அதனால்தான் நான் இப்படி சொன்னேன், இங்க போயிட்டு அங்க வருதுன்னு நான் சொல்லல, கம்பர் எடுத்திருக்கார். ராமருடைய பானம் தாட்டக்கா மேல பட்டுதான், பட்டுட்டு நிக்கணும் இல்லையா? இப்ப நம்ம இந்த பெரிய இந்த ஹீரோ பிலிம் எல்லாம் பார்த்தேன்னா ஒரு பெரிய போர்டு இருக்கும், அதுல இந்த ஹீரோ ஒரு பானம் அடிப்பார், அப்படி அப்படி சென்டர்ல போய் பட்டு ஆடும், ஆண்டனா மாதிரி நிற்கும், இன்னொன்னு பொழந்துன்னு போகாது. இது நம்ம ஹீரோ, நம்ம சாதாரண தளபதி எல்லாம் அடிக்கக்கூடிய பானம் அது. ஆனா நம்ம தளபதியான ராமர் அடிச்சார். எப்படி அடிச்சார் தெரியுமோ? அவர் அடிச்சது அவ உடம்பு வைரம் மாதிரி இருக்கான். வைரம்ங்கிறது தான் பிசிக்ஸ்ல அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் நாங்க படிப்போம். டைமண்ட் ஸ்ட்ரக்சர், கிராஃபைட் ஸ்ட்ரக்சர்னு நாங்க ஒன்று படிப்போம். டைமண்ட் இஸ் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அதுக்கு நாங்க பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு படிப்போம். அதுக்கு கார்பன்லாம் எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் படிப்போம். அப்போ ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் டைமண்ட் தான். டைமண்டை நீங்க எப்பவுமே பாருங்க, இந்த டைமண்டை ப்ளூ ஜாக்கர்லாம் பண்ணி தரான் பாருங்க, அதை எப்படி பண்றான் தீட்டுறான் தெரியுமோ? இன்னொரு டைமண்டை வச்சுதான் கட் பண்ணுவா. யூ நீட் another diamond to cut this diamond. நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அதுவும் கிட்டத்தட்ட பொருளங்கா உருண்டை மாதிரி தான். இதை பொருளங்கா உருண்டையை உடைக்க இன்னொன்று தேவை, இந்த டைமண்டை உருவாக்க மற்றொரு டைமண்ட் தேவை. இவ உடம்பு டைமண்ட் மாதிரி இருக்கான், அவ்வளோ ஹார்டா இருக்கு. ஆனா ராமர் பானம் பட்டுது, நிறுத்தல கம்பர். அந்த பக்கம் அந்த பானம் இப்படி பொழந்துன்னு அந்த பக்கம் போச்சான். இப்படி போனது எப்படி போச்சுங்கிறார் கம்பர். அதுக்கு ஒரு சிமிலி கொடுக்கிறார். சொல் உவக்கும் கடிய வேகச் சுடுசரம் கரிய செம்மல் அல் உவக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் அது வைரக்குன்றின் கல்லொக்கும் நெஞ்சிற் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயித்தன்றே. தமிழ் தான் இது. அதில் அது ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதோ சொல்றது என்னமோ சுவாமி நீ தமிழ்னு சொல்லிவிட்டு வேற ஏதோ சொல்றீர். முதல்ல நம்ம பேசுற தமிழுக்கு அதுவும் வித்தியாசம் இருக்கு. அதனால சொல்லுவக்கும் கடிய வேகச்சுடுசரம், ஒருத்தர் வாயிலேந்து வார்த்தை எந்த வேகத்துல புறப்படுமோ அந்த வேகத்துல ராமர் பானம் போச்சோம். அது எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறதுனா, வள்ளுவர் சொல்லியிருக்கார், யாகாவாராயினும் நாகாக்க. சுவாமி இப்படி 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 சொல்லிவிட்டீரே, ஐயோ நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச, வாயில வந்துடுத்து அப்படின்னா என்ன? எனக்கே தெரியாம என் வாயை விட்டு வார்த்தை வந்துடுத்து. ஒருத்தருடைய பர்மிஷனே இல்லாம எப்படி ஒரு வார்த்தை புறப்பட்டு போறதோ, நம்ம பொலிட்டீஷியன்ஸ்லாம் சொல்ல பாருங்க. ஸோ ஐ டென்ட் மீன் தட் சார், ஐ வாஸ் மிஸ்கோட்டட் அப்படின்பா. இவர் கோட் பண்ணதே தப்பு, அப்புறம் என்னத்தை மிஸ்கோட்டட். அதனால இவர் வாயிலேந்து புறப்பட்ட வார்த்தை வேகத்துல பெருமாளுடைய பானம் போச்சான். அவ உடம்ப பொழந்துன்னு போறது இல்லையா, அது எப்படி போச்சுன்னார், கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள். ஒரு அஷடு மாதிரி ஒரு பிள்ளை நடந்துக்கிறது, அதை கூட்டு சொல்லணும், டே எல்லாம் பண்ணாதப்பா, ஒண்ணுமே இல்லை, ஒத்தி நன்னா கை கால் இருக்கு, நன்னா கை கால் இருக்கு, சஃபரிங் ஃப்ரம் குட் ஹெல்த். அவ இன்னைக்கு பிச்சை எடுக்கிறா.
பஸ் கிட்ட வந்து அதுக்கு சுஜாதா மேடம் சொன்னா, அதான் கொடுத்தாச்சே நீ கிளம்புமா. அவ இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டா. இன்னும் 2 பேர் வந்து அவாகிட்டையும் கேட்டா. இவளுக்கு ஒண்ணு கால் கையெல்லாம் நன்னா இருக்கு. she is not attempting to work. அதனால்தான் ஹிந்தியில ஒரு தோஹா இருக்கு, மாங்கன் மரன் சமான் ஹை மத் கோய் மாங்கோ பீக். மாங்கன் மரன் சமான் ஹை, பிச்சை எடுக்கிறதுங்கிறது செத்து போறதுக்கு சமமா. மத் கோய் மாங்கோ பீக் அப்படின்னு ஒரு தோஹால எடுக்கிறார் கபீரோ சூர்தாஸோ யாரோ ஒருத்தர். அதனால அவ வந்து எடுத்தா. அவளுக்கு ஒருவேளை நம்ம வார்த்தை பிடிச்சிருந்தது புரிஞ்சிருந்தது தானே அவ இத்தனை நாளைக்கு போயிருக்கணுமே. அவ இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டா. கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள். எப்படி ஒரு அட்வைஸ் ஒரு கெட்டவன் வாங்கி ஒரு காதுலேன்னு இன்னொரு காதுல விடுவானோ அந்த வேகத்துல போச்சான். அதனால்தான் நான் சொன்னேன், காதுல வாங்கிக்கணும் முதல் கருவி. அடுத்தது இந்த காதை மூடினுட்டா இந்த காதுல போகாது பாருங்க. இது பிவிசி பைப் மாதிரி இந்த மாதிரி போயிடுத்து இப்படி போகாது. இந்த பிப்பெட்டுன்னு எங்களுக்குலாம் டைட்ரேஷன் ஒன்று கொடுப்பான். இப்படி வச்சு அதை அழுத்தினோன்னு வச்சுங்க, அது கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் போட்டு நாங்கள் போட்டு அப்புறம் ஏதோ பண்ணி ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி டிகிரிலாம் வாங்கி சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையும் பார்த்து இல்லை வேலை இல்லையா எவ்வளோ அதெல்லாம் இருக்குது. சுவாமி இன்ஜினியரிங் பார்க்கறவன் இன்ஜினியரிங் வேலையே பார்க்குறாரா? அவர் ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணின்னு உட்காந்துருக்கார். அதனால எதுக்கு சுவாமி அதை படிச்சுன்னா இது பண்ணுறதுக்கு தான், அது சம்மந்தமே இல்லாமல் ஒன்று படிச்சேங்கிறார். அதனால இந்த மாதிரி ஒரு இடத்துல முதல்ல காது கொடுத்துருக்கார். காதுலேந்து விஷயம் சரணாகதி பத்தி எங்க போறது? மூளைக்கு போறது. இப்ப அடுத்தது இம்பார்ட்டன்ட், மூளை வேலை பார்க்கணும். அதுக்கு அப்பப்போ லூப்ரிகேஷன் போட வேண்டியதா இருக்கு. இந்த வண்டிக்கெல்லாம் கூட வருங்க, லூப்ரிகேஷன் பண்ணாதான் அது ஓடும். கேட்டா சரு சருன்னு சத்தம் போடும். சுவாமி இதுக்கு என்ன லூப்ரிகேஷன் பண்றதுன்னா அப்பப்போ பெருமாளை பத்தி விஷயங்கள் கேட்கறது தான் லூப்ரிகேஷன். எவ்வளவு வாட்டி கேட்டாலும் ஒண்ணுமே இல்லை. அதே ஆடியன்ஸ்க்கு ராமாயணத்தை 5 வாட்டி சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு வாட்டி கேட்கும்போது புதுசா கேட்பா. என்னன்னா அவ சொல்றா, நாங்க அப்பப்போ கேட்கும்போது மறந்துடுறோம். அதுதான் எங்களுக்குலாம் அட்வான்டேஜ். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தா அதையே சொல்ல முடியுமா? புதுசா நாங்க தேட வேண்டியதா இருக்கு. எனக்கே சந்தேகம் வந்துடும், இவாளுக்கு தானே நம்ம ராமாயணம் சொல்லியிருக்கோம், புதுசா கேட்கறாளே அப்படின்னு பார்த்தா இல்லை, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லி. இதே குடும்ப சண்டைகள்லாம் பார்த்துடலாம். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒன்னா திருப்பதிக்கு வந்தோம். அப்போ ஒரு ரூம்ல அவ 2 பேரும் பேசின்றதா நான் கேட்டேன். ரொம்ப எனக்கு கஷ்டமா போயிடுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஞாபகத்துல இருக்கு, 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன ராமாயணம் மறந்து போயிடுது. ஸோ அவர் பிரெயின் இட் செல்ஃப் chooses selectively what to remember and what not. நம்ம வாயால சொல்றோம், எல்லாம் மறந்து போயிடுறது. மனசுக்குள்ள அதுதான் ஆசை, ராமாயணம் கேட்டிருக்கியா மறந்துரும். வாங்க சுவாமி வரும் வரும். ஸ்ரீனிவாஸ் சுவாமி இவராத்துல தான் நாளைக்கு சாயங்காலம் 6லேருந்து 8 சஹஸ்ரநாம உபன்யாசம் லக்ஷ்மி சம்பந்த நாமாக்கள் பண்ண போறேன். சுவாமி நம்மளோட பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களுக்குலாம் வந்திருக்கார், நிறைய பேருக்கு பரிச்சயம். உத்தராயண டூருக்கு வந்திருக்கார், நல்ல பரிச்சயம் உண்டு. சுவாமி திருப்பதி வாசம் க்ஷேத்திரவாசம் தான் பண்ணிட்டு இருக்கார். அவளுக்கு பரம்பரை வீடு கோவிந்தராஜ பெருமாளுடைய மாட வீதியில இருக்கு. நாளைக்கு யாராவது சாயங்காலம் இருந்தேன்னா அங்க வாங்கோ உபன்யாசம் கேட்கறதுக்கு. சுவாமி வாங்க உட்காந்துக்குங்கோ. இருக்கையும் கூப்பி இருக்கையில் இருக்க பிரார்த்திக்கிறேன். ஓஹோ, சுவாமி உபன்யாசத்துக்கும் வந்திருக்கீர் இல்லையா? அதுதான். அதனால லூப்ரிகேஷன், லூப்ரிகேஷன் எதுன்னா பெருமாளுடைய விஷயங்கள் கேட்கறது. அடியேன் ஒரு நான் உங்காத்து பிள்ளை வயசு இருக்கலாம், இல்லாட்ட பிள்ளைய விட கம்மி வயசு இருக்கலாம். அதனால probably even the experiences that you have of the past may sound irrelevant to me, yet something that I can share which your grandchildren may not be able to relate is what I am going to share. அது ஒன்று இருக்கே. அடியேன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேசட்டோட தான், சிடி கிடையாது, கேசட். அது கேசட் மாதிரி ஒன்று துவயமந்திரம் மாதிரி 2 இருக்கும். அது அப்படி இப்படி போயிட்டு 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 பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு 2 சரம இப்படி இப்படி சுற்றி சுற்றி வரும். அப்புறம் நடுவில் சிக்கின்னு விடுறோம். அது திரௌபதி வஸ்திராபகரணம் மாதிரி அதை பிடிச்சி அதை சுற்றி 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 அதை பென்சிலை வச்சு பேனா வச்சு அதை போட்டு போட்டு அப்புறம் அது ஒரு மாதிரி கீச்சுன்னு பாடும். அப்புறம் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், டப்பிங்னு ஒன்று இருக்கும். அந்த டப்பிங்கை போட்டு விட்டேன்னா அது இந்த நிரவல் பண்ணுற ஸ்வரம் மாதிரி வரும்.
சன்னிதனி தவத கமபதனி அப்படிதான் டப்பிங்னு ஒன்று வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும் அந்த கேசட்லாம். அந்த கேசட்லலாம் தான் அடியேன் சின்ன வயசுல நிறைய உபன்யாசங்கள் கேட்டிருக்கேன். எங்கள் தாத்தா பாட்டிலாம் நிறைய ரெக்கார்ட் பண்ணி வைப்பா. ஒரு 3ஆம் கிளாஸ்லாம் ராத்திரி அப்பெல்லாம் என்ன இவ்வளோ சேனல்லாம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தேன்னா சஹஸ்ரநாமம் 1000 இருக்கா, 1000 சேனல் இருக்கு. 531 வெய்யுங்கிறா, 507 வெய்யுங்கிறா, 703 வெய்யுங்கிறா. இந்த ஞாபகம் இருக்கு. பார்த்தேன்னா நீங்க சொல்லுவா சன் டிவி எதுன்னு கேட்டா 703பா. ஸ்தானுகு எத்தனாவது நாமம் பார்த்தேளா? அது நிக்காது மனசுல. ஏன்னா we have chosen not to remember that name. சன் டிவி ஞாபகம் இருக்கு. ஆனா சன்னை பத்தி சொன்ன ஹிரண்ய கர்ப்பா எத்தனாவது நாமம்? அரசாவளி சேவிச்சோமே சன் 71. வெரி குட். சுவாமி பாருங்க கரெக்டா, கரெக்ட் தோராயிரமா சொல்லிடுறாரு. ஏன் அந்த நம்பர்ல கொஞ்சம் வித்தியாசம் வருதுன்னா சங்கர சம்பிரதாயத்திலையும் ராமானுஜ சம்பிரதாயத்திலையும் மத்வ சம்பிரதாயத்திலும் கொஞ்சம் 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 நம்பர் மாறும். 68 இருக்குது 70 ஆகும், 70 இருக்குது 72 ஆகும். ஓகே, அது மாதிரி அவ்வளவு சேனல்ஸ் இருக்கு. அப்பெல்லாம் ரொம்ப சேனல் குறைவு. 1993 94 நான் சொல்றேன். அதனால அடின்றது போது அப்பெல்லாம் ரொம்ப சேனல் குறைவு. டிடி நேஷனல்னு ஒன்று அப்படியே ஒன்று பச்சை கலர் சிவப்பெல்லாம் போட்டு அப்படியே ஒரு கலர் இருக்கும். அதுதான் பாதி நேரம் ஓடிட்டு இருக்கும். அப்படியே 2 சுற்றி 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 ஒரு மாமி மத்தியானம் வந்து ஏதோ நியூஸ் சொல்லுவா. அந்த மாமி 2-3 மாமி சொல்லிவிடுவா, அவ்வளோதான் நியூஸ். இப்பெல்லாம் பார்த்தேன்னா நியூஸே ஓடிட்டு இருக்கு. அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பார். அதே 3 நாளும் போட்டு 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 யோஜனா பேதம், அந்த பேதம், இந்த பேதம் அவர் சொல்லிவிட்டார். உடனே 4 பேரை கேட்பா. இது அதனால அப்படி கேட்டதுல 3ஆம் கிளாஸ்ல கேட்கும் போது ராமாயணம் ஒரு மாதிரி, அதே கேசட் அதே ராமாயணம் சொல்றவர் அவரே. 3ஆம் கிளாஸ்ல கேட்கும் போது சில பகுதிகள் புரிஞ்ச பகுதியை ரசிச்சேன். 7ஆம் கிளாஸ்ல இருக்கும் போதும் அதே கேசட் கேட்டேன். அப்போ புரியாத பகுதி இப்ப புரிஞ்சுது. 12ஆம் கிளாஸ்ல கேட்டேன், அப்பவும் புரியாத பகுதி இப்ப புரிஞ்சுது. அந்த மாதிரி ராமாயணம்ங்கிறது நாளுக்கு நாள் கேட்டுட்டே இருந்தாதான் புரியாத விஷயங்கள் புரிஞ்சுட்டே வர. அதான் கேட்டுவிட்டேன்னா இது தேராது. அதனால லூப்ரிகேஷன் அதுதான் கேட்கல். அதனால ஃபர்ஸ்ட் இயர் ஆக்சசரி, 2வது மூளை. அது லூப்ரிகேஷன் பண்றதுக்கு கேட்டுட்டே இருக்கணும். கேட்டுட்டே இருக்கிறது கனெக்டடா இருக்கு பாருங்க. பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்னு நாங்க போடுவோம். ஒரு ஸ்டார் போட்டுட்டு அதுக்கு கீழே 2 ஸ்டார் போடுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன? அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க ஸ்டார் 2வது லைன்ல ரிப்பீட் ஆகுது வித் அன் அடிஷனல் ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கேட்டுட்டே இருப்போம், ஆட் ஆகுது, கேட்டுட்டே இருப்போம், ஆட் ஆகுது. இப்ப ஆட் ஆகுது எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? ஞானத்தோடு நின்றுட்டா எப்படி இல்லையா? சுவாமி ஒருத்தர் வந்து அங்க வந்து எனக்கு 10 ரூபாய் வேணுங்கிறார். இவர்கிட்ட 10 ரூபாய் இருக்கு. இவர்கிட்ட 10 ரூபாய் இருக்குன்னு இவருக்கு தெரியுது. அவருக்கு 10 ரூபாய் இல்ல, 10 ரூபாய் வேணுங்கிறதும் இவருக்கு தெரியுது. என்ன கொடுக்கப்படாதா? இல்ல மனசால நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா பொறுமா, கையால கொடுக்க வேண்டாமா? நாலேஜ் ஷுட் பி எக்ஸிக்யூட்டபிள். அதனால எக்ஸிக்யூட் எப்படி பண்ணுவேள் ஞானத்தை? யூசிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் யுவர் ஃபீட். அதனாலதான் பெருமாளை விழுந்து சேவிக்கிறோம், இல்லாட்ட கை எடுத்து சேவிக்கிறோம், அஞ்சலியும் பரமாமுத்ரா. சோ இப்போ எவ்வளவு ஆக்சசரிஸ் பகவான் சரணாகதி பண்றதுக்கு கொடுத்திருக்கார். இவ்வளவு நாளி பார்த்தோம் சரணம், ஷர்மஹா, விஸ்வரேதாஹா அப்படின்லாம் பார்த்தோம். இந்த சரணாகதி பண்றதுக்கு ஆக்சசரிஸ் கொடுத்திருக்காரு இல்லையா? ஆக்சசரிஸ் கொடுத்தபடியால் பிரஜாபவஹான்னு அவருக்கு பேர். புரிஞ்சு கொடுத்தா? இப்ப இந்த நாமாக்கு அர்த்தம் சொல்றேன், இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. சர்வாஹா பிரஜாஹா தத்ததைரேவ உபகரணைஹி தஸ்மின் பவந்தி ததாபிமுக்கிய யோக்யா பவந்தி இதி. எல்லா பிரஜைகளுக்கும் தாம் கொடுத்த சாதனங்களை கொண்டே தம்மை சேரும்படி அவைகளுக்கு இடமாக இருப்பவர். அவர் அடையறதுக்கு அவரே ஆக்சசரிஸ் கொடுத்திருக்க. அதனால அந்த ஆக்சசரிஸ் கொடுத்தவருக்கு பிரஜாபவஹான்னு பேர். அதனால யாராவது சரணாகதி பத்தி கேட்டுட்டு அதை பத்தி தெரிஞ்சு இன்னும் பண்ணிக்காம இருந்தால் இந்த நாமாவை ஒரு நாளைக்கு 3 வாட்டி சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிட்டுருவேள். ஏன்னா அவர் தான் கொடுத்திருக்கார். அதனால இது நான் பண்ற வரைக்கும் சொல்லாம விட மாட்டேன். அதனால பிரஜாபவாய நமஹா, பிரஜாபவாய நமஹா,
பிரஜாபவாய நமஹ. அடுத்தது மேற்கொண்டு நாமங்கள் 91லேந்து அஹஹா. நீங்கள்லாம் போய் இப்போ முடிக்கும் போதே ஹப்பா அடி அஹா அப்படிங்கிற பாருங்க, அதுதான் அடுத்த நாமம் அஹஹா அப்படின்னு பேர். அதனால அஹஹாலேந்து சம்பத்சரஹ, அஹஹ சம்பத்சரஹ, வியாழஹ, பிரத்யயஹ, சர்வதர்ஷனஹ, அப்புறம் அஜஹ, சர்வேஸ்வரஹ, சித்தஹ, சித்திஹி, சர்வாதீஹி. இந்த நாமங்களுக்கு அர்த்தம் நாளைக்கு 250 மணி நேரத்துக்கு ஒரு பென்ட்ரைவ் ரிலீஸ் பண்ண போறேன். அதுல 30 மணி நேரம் ராமாயணம், 30 மணி நேரம் பாகவதம், 80 மணி நேரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், திருப்பாவை, சங்கல்ப சூரியோதயம், அன்னமாச்சாரிய சரித்திரம், மீரா சரித்திரம், பத்ராச்சல ராமதாஸ் சரித்திரம், அப்புறம் வேற யார் யார் அபங் பரிவார், கேட்டது கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட் மாதிரி 250 மணி நேரம். நீங்க மிஞ்சி போனா வைகுண்டத்தை போய் அப்படியே அந்த பென்ட்ரைவ் சுருக்கின்றா பெருமாளோட உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். அவ்வளவு மணி நேரத்துக்கு கொடுக்க போறேன். அத்தனையும் ஒரே பென்ட்ரைவ்ல நீங்க அப்படி போட்டுட்டேன்னா கிளீனா அது மாட்டு கேட்டுட்டே இருக்கலாம். மொபைல்ல போட்டுக்கலாம், ஓடிண்டே கேட்கலாம், ஜங்கம பாரிஜாத மொபைலா கேட்கலாம். அதனால இதெல்லாம் கிடைக்கும். ஜூன் மாசத்துல கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், அந்த யாத்திரைக்கெல்லாம் யாருக்காவது இன்ட்ரெஸ்டா இருந்தா சுதர்ஷன் கிட்டே சுஜாதா கிட்டே சொல்லலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.